படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று சொல்வார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலை அப்படின்னுவாரு. அது முழுக்க பொய். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒண்ணுதான். ஒண்ணுதான் சொன்னாரு, நீ கோமணம் கட்டணும்டான்னு சொன்னாரு. சரி சார் சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போறாங்கன்றது தெரியும். என் வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி. எங்க அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. இந்த குழந்தையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு எங்க அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருன்னு. என்ன இப்படி இருக்காரு இவரு, ஒரு 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 இது ஃபீலிங்ஸே இல்லாம இருக்காருன்னு. ஆனா நேத்திக்கு இந்த படத்துல நான் நடிச்சது எங்க அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்துல நான் அப்படி பண்ணோன்னா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைமா எங்க அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப. இந்த மாதிரியான விஷயங்களோட சுருக்கம் சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கம் சினிமாவில் அதிகம். ஆனா ஒரு இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாம் அடைஞ்சு, என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து, அது எப்படியெல்லாம் விலகி சென்று, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து, அது என்னவாக நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு ஒரு எழுத்தாளனுக்கே தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும் வணிக சினிமாவில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு தோழரை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் தோழர் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் போட்டுருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன். அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரில, கடுமையாக உழைச்சிருக்காரு. தோழர் தமிழ் தான் சொல்லணும், எப்போ தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு. அப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், இந்த படத்தை பற்றி. இந்த படம் உண்மை சார்ந்து பேசணும்னு நினைச்சிருவோம், அதை முன்வைக்கிறத படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சோம்னு சொல்லியிருந்தார். இதில் எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும், அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், இது ரெண்டையும் ஆராய்ச்சி பார்த்து எது உண்மைன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த வடிவமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ராஷமன் படத்தில் வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கு என்னன்னா விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கெட்டவராக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் பார்க்கறதுனால நமக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அதை அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியுது. இந்த படத்துல வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுது. நான் ஏன் ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வேணும்னே சொல்லப்படலை, அல்லது வெளியே சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை அவர் சொல்ல அதாவது இவர் குற்றவாளி நம்பிக்கிட்டு இருந்த சூரி இந்த படத்துல த்ரூ அவுட்டா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணிச்சு கடைசியில் அவர் அடையிற இடம் எதுனா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களாக நம்மளும் அந்த இடத்த போய் அடையும் படத்தோட முடிவுல. இதுல இந்த உண்மைங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த உண்மை அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற, அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை. அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினைச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது, இன்னொன்று அரசுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மயக்க பிடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது, அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு பொது வெளியில் தெரியாது. 1-2 பேர் நம்ம மீட்டிங்கில் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களை நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது,
இவங்க தப்பு பண்ணா இவங்க மேல நடவடிக்கையும் பாயாது. ஆனா இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டா இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டார். ஆனா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில தொடங்கி சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து ஃபோனில் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும், இப்போ இவனை வந்து செத்துட்டான்னு இப்போ நம்ம சொல்லாமல் இதை வந்து மறைச்சு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மெல்ல வெளியிட்டோம்னா அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாமல் அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாணமாக அரசை வந்து காண்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆக சிறந்த துணிச்சல் வேணும். அது இந்த படத்துடைய 2ஆம் சாதனை. அதனால இது என்னோட முதல் பார்வையா வைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். ராஜசேகரன் சொன்ன அதுல இருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆக்சுவலா இது நாள் வரையில் திரைப்படம் அதாவது என்ன சொன்னாங்க, விஷுவல் மீடியா ஒரு ரொம்ப லேட்டரா இப்போ வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிலையில நீங்க எல்லா பக்கம் கேமராவோட இருந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் பேசுறதையோ அல்லது செயல்படுறதையோ அல்லது உடல் மொழியோட சேர்த்தே காண்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வந்து பிறகு அது வேறதான். அதுக்கு முன்னாடி இந்த சோப்பார் இந்த இப்படி நடந்திருக்கிறத இந்த சினிமா கதையினுடைய கதைக்களத்தையும் அவர் சொன்னது போல ஒரு 3 பார்ட்டா தான் அது நம்ம வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒண்ணு ஒருத்தர் சொல்ற செய்தி, இன்னொன்னு பிரிண்ட் மீடியா. பிரிண்ட் மீடியால இருந்து நீங்க அஸ்யூம் தான் பண்ண முடியும். நீங்க அதுலயும் ஒரு அரசியல் என்னன்னா, எதை சொல்லலாம், பத்திரிகை எதை சொல்லலாம், எழுத்துப்பூர்வமாக எதை சொல்லலாம், எதை பேசலாம் என்றது மூலியமாக உங்களுக்கு கிடைத்த அதுலயும் நிறுத்தப்படுற செய்தி, சொல்லப்படுற செய்தி, சொல்ற விதத்துல எதை சொல்லணும், நீங்க எப்படி எடுத்துக்கணும்ன்றதுக்காக சொல்றது, இப்படி எல்லாம் இருந்த நிலை போய் இப்ப வந்து விஷுவலாவே இல்லாமல் சொல்லிட முடியும் அப்படின்ற இடம் வர்ற இடத்துல இது நாள் வரையில் இருந்தது இப்படியான ஒரு பகுதியை சொல்ல முடியாத அல்லது இதை நேரடியா பேச முடியாத அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு அரசியல் நிலையோ இத வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அதே மொழியில சொல்லுவதற்கு, அதே மக்களுக்கு முன்னாடி அதை விரிச்சு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கைகூடி வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன். அதுலயும் ஒரு பொறுப்போடு செயல்படுகிற ஒரு கலைஞரால் தான் அது வந்து கலைஞரால் அது கிடைக்குது பீப்புளுக்கு. அந்த வகையில எனக்கு வந்து இது இன்னும் என்னன்னா, விஷுவலா இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்தியை சொல்ல வருது அப்படின்றத அது வந்து இதான் ரியலிஸ்டிக்கா பியூட்டிஃபுல்லா வந்து கனெக்ட் பண்ணுது. கூட நான் இந்த படத்தை பார்த்ததுல நான் கண்டது என்னன்னா, இந்த 30 ஆண்டுகள்ல 35-40 ஆண்டுகளுக்குள்ள பாப்புலரா ஒரு இமேஜ் இருக்கு. நான் சொல்றதுல இதுலயே விஷுவலா ஒரு பாப்புலரா ஒரு இமேஜ், ஒரு போராளி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை எப்படி போட்டோகிராஃபி உங்களுக்கு காமிச்சிருக்கு, அல்லது ஒரு சம்பவத்தை இந்த புகைப்படங்கள் அல்லது ஒரு காட்சியாக உங்களுக்கு ஏற்கனவே எப்படியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, அல்லது காண்பிக்கப்பட்டிருக்கிறத விட நாம எப்படி பார்த்திருக்கோம், பொது சமூகம் எப்படி பார்த்திருக்கு, அதன் மூலியமாக எல்லார் மனதிலையும் உறைந்து இருக்கிற ஒரு சித்திரங்கள் மூலியமாகவே இந்த சினிமா இந்த சம்பவங்களை கோர்த்து பிரமாதமா வந்து காமிக்கிறதாக நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். அதுல வந்து கூடவே எனக்கு வந்து வெற்றிமாறனை பாலுமகேந்திரா சார் இருக்கிற காலகட்டத்திலிருந்து அவரோடு அவங்க எல்லாம் சேர்ந்து இயங்கிய காலகட்டத்திலிருந்து எனக்கு தெரியும். கூட விஷுவலா நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடா இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸ்ல விஷுவலா எல்லாத்தையுமே விஷுவலா யோசிக்கிற இயக்குநர்கள்ல மிக முதன்மையான இயக்குநராகவும் நான் வெற்றிமாறனை ஒரு 2-3 பேரை நான் பார்க்கறது மாதிரி இல்ல மிக முதன்மையானவராக வெற்றிமாறனை பார்க்கிறேன். அந்த வகையில இந்த திரைப்படம் விஷுவலா பேசுறதோட ராஜசேகரன் சொன்னது போல உண்மையை வைக்கிறது. அதாவது 3 விதமா, அதாவது சொல்ற கதை வேற, கேட்கிற கதை வேற, படிக்கிற கதை வேற, பார்க்கிற கதை வேற இருந்ததை எல்லாவற்றையும் வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் பாசிபிலிட்டியில அதை வந்து தனித்த தெளிவான ஒரு பாண்டித்தியத்தோடு இந்த திரைப்படம் இதுவரையில மக்களுக்கு கிடைக்காத, மக்களுக்காக உழைத்திருக்கிற, அவங்கள பற்றிய செய்தி, வராத செய்தியை கேள்விப்பட்டதாக இருந்த இடத்துல இருந்து புது மொழியில, அதுலயும் குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய லாங்குவேஜ்லயே அதை வந்து பேசுறதுதான், பேசுவதன் மூலமாக இந்த சினிமா மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை
செய்திருக்கிறது என்றுதான் நான் முதல்ல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து பேசுவோம். நீங்களும் கடைசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் குறித்து உரையாடல் நடத்துறதுக்கு பல இடங்கள்ல தேடி இடத்துக்காக பல அரங்குகளை பார்த்து இறுதியாக ஒரு சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அது பாலு மகேந்திராவுடைய ஸ்டுடியோ. வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலு மகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேற எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. பாலு மகேந்திராவுடைய மாணவன் அவருடைய திரைப்படத்தை இந்த அரங்கத்தில் ஒரு உரையாடலாக நடத்துறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. விடுதலை படத்தை நான் பார்த்த பொழுது எல்லாரும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று சொல்வார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை வந்து நீங்கள் ஏதேனும் சம்பவத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்னுவாரு. அது முழுக்க பொய். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒண்ணுதான். படத்துல அந்த ஒரு பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி படம் முழுக்கவே வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாற வந்து 60-80 ஆண்டு கால வரலாறை வந்து ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி கொடுத்திருக்கிறார். இந்த 80 ஆண்டு கால அனுபவம் நமக்கு தமிழ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, பல சம்பவங்கள்ல நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்துல பல்வேறு காட்சிகளோட நம்மளுக்கு பொருத்தி போகிறத வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது. தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்துல நம்ம உணர முடியும். தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும். நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்துல பார்க்க முடியும். நமக்கான அதிகாரிகள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்துல நீங்க பார்க்க முடியும். நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பு எப்படி இருந்திருக்கு, காதல் எப்படி இருந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த படத்துல நம்ம வந்து இந்த 80 ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருக்காங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா அது எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாகவே நம்மளுக்கு இருக்கு. எதுவுமே வந்து அந்நியமாலாம் இல்லை. அந்த படத்துல வந்து நீங்க பார்க்கறது வந்து இன்னும் சொல்ல போனா அந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உங்க கூட ஒருவேளை திரைப்படம் பார்ப்பதற்கு வந்து உங்க வீட்டுல பெரியவராக இருக்கக்கூடியவங்க, உங்க தாத்தாவோ அல்லது ஒரு 60-70 வயது கொண்ட ஒருவரோ வர்றாங்கன்னா, ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா, அவங்க காலத்துல என்னெல்லாம் பார்த்தாங்களோ என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்க இந்த படத்துல அவங்க மூலயமா நீங்க ரெஃபர் பண்ண முடியும். அதே போல 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு 50-40 வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்க அதை வந்து 50-40 இப்போ இளைஞர்கள் தான், அதனால அதோடையும் சேர்த்து வந்து நம்ம அந்த படத்துல காட்சியில பார்த்துக்க முடியும். இதுல நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்துல எப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும். அதுல வந்து அரசியல்வாதியை போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க. அவர் வந்து அரசியல்வாதி வில்லனா இருப்பாரு. முக்காவாசி படத்துல அரசியல்வாதி வில்லனா இருப்பாரு, கட்சிக்காரர் வில்லனா இருப்பாங்க. கடைசியில அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளா 2 பேரை காமிப்பாங்க. ஒண்ணு நீதிபதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு, இல்ல கலெக்டர் ஆபீசர் வந்து சரி பண்ணுவாரு அப்படின்னு. உண்மையா சொல்ல போனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியா வந்து இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பொதுவாக நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், இப்போ இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டோம்னா நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிற, நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ண நெஞ்ச நிமித்திட்டு நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவாக சொல்லி சொல்லி பழகிட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ஐஏஎஸ் என்ன வேலை செய்யும், ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு என்ன சொல்ல போனால் பாடமாகவே எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு
அதை கொண்டு போகணும்னு நினைச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா, நம்மெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்கறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்குற ஒரு குடிசைகள் அகற்றுறது, வீடுகள் இடிக்கிறது அப்படின்னா அது யார் முடிவெடுக்கிறா, அது எப்படி நடைமுறைக்கு வருது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. நீங்க அரசியல்ல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், ஆனா பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்வையில இவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரான என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கறது நீங்க இந்த படத்துல யோசிச்சு பார்க்கலாம். நான் அண்ணாமலை சொல்றதா எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க வந்து ஆனா இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவங்க எப்படி ட்ரெயின் அப் ஆயிருக்காங்க, மனிதர்களை எப்படி பார்க்கறாங்க, குடிமக்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்துல வந்து வகுப்பா எடுத்திருக்கிறாரு. நிறைய இந்த படத்துல நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையில நீ ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது, நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு போராடி வாங்கணுங்கிறத நம்ம யாரும் சொல்றது இல்லை பொதுவாகவே. ஆனா வந்து எல்லார் வீட்லயும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனார் தெரியுமா, எங்க தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமா. எல்லா வீட்லயும் ஒரு கதை இருக்கு, எல்லார் வீட்லயும் அந்த கதை இருக்கு. ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படிப்பட்ட வீட்டுல நாங்க இருந்தோம் தெரியுமா, எங்க ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, எங்க ஊருக்கு ரோடே இருக்காது, எங்களுக்கு வேலையே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது, போறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, தீபாவளிக்கு மட்டும் தான் சட்டை எடுப்போம். இப்படி எல்லா குடும்பத்துக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்ப இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும். ஏன் இன்னைக்கு சமகாலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல ஏன் நம்ம வந்து போராடுறோம், அங்க ஏன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து மதுரை பக்கத்துல நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துட்டு இருக்குது, ஏன் நேற்றைக்கு கூட எண்ணூர்ல வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டாம்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க இதோட சேர்த்து பார்க்க முடியும். அப்ப இது ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினைவிலே இருந்த சம்பவங்களுடைய தொகுப்பாக அதை கொடுத்துருக்கிறாங்க. இந்த தமிழ் மக்கள் சந்திச்ச பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் யார், அவங்க என்ன தியாகம் எல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் போராடினாங்க, அதையெல்லாம் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். இது வரலாறு இது வரைக்கும் சொல்லவே படலாம். நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்ப மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே, முற்போக்கு பேசணும் அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ்ன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த நக்சலைட் அப்படிங்கிறது யாரு நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. தினம் பத்திரிகைகள் படிப்போம், 2 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை, 2 நக்சலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு செய்தியை பார்த்தோம். இவங்க யாரு, இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா அந்த கம்யூனிஸ்டுகள் யாரு, எதை மாற்றணும்னு நினைச்சாங்க, எதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இதுவரைக்கும் இந்தியாவிலே சொல்றதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நல்லா சொல்லிட்டு போவாங்க. படத்துல ஒரு கேரக்டரா வந்துட்டு போயிடும். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் தப்பு தான், இவங்க முறையும் தப்பு தான், அந்த முறையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி மூடிக்கிட்டு போறது நம்ம நடந்துட்டே இருக்கும். ஆனால் இதுல தோல் உரிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த படத்துல இருக்குது. அதனால இதுவரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள், நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்துல வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார். உண்மையா சொல்லணும்னா தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து, தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை, மக்கள் வாழ்க்கையெல்லாம் தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம். இந்த படத்தோடைய சிறப்பம்சமே அதான். இந்த படத்தை நீங்க உலகத்துல எந்த நாட்டுல போய், 3ஆம் உலக நாடுகள்ல எந்த நாட்டுல போய் அந்த மொழியில போட்டாலும் அந்த மக்களுக்கு இது புரியும், அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். அப்படிப்பட்ட வகையில ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கு. நான் இன்னும் அதுல நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதுல கென் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்குது, கையில ஏதாவது கருவால் எடுத்து வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனா
அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி, கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம், ஆக்ரோஷம், விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்தில் எந்த காட்சி, நீங்கள் எந்த காட்சியில் பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கருப்பன் கேரக்டர் வந்து நான் மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் இந்த படத்தை கேரக்டரை பற்றி அவர் பேசுவார். அடுத்து நான் இயக்குனர் தமிழ், நிஜமாக பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மாதிரி இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு காவல்துறையில் எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நடிப்பும் அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து அந்த திரை படத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளாக ஒரு வந்து என்ன சொல்றது, சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடியவங்க எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படியெல்லாம் பயங்கரமானதாக இருக்குது, எப்படியெல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அந்த படத்தோட இறுக்கி நம்மளை வந்து நிறுத்தியிருப்பாரு. அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்கள் இடத்துல ஆளுமையை வெளிப்படுத்துவதும், ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும், உயரதிகாரிகளிடத்துல எப்படி அந்த உறவை வளர்த்துக்குவதும், அந்த ஒரு 3 டிஃப்ரெண்டான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய டானாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம். ஆகவே எங்களுக்கு 3 பேருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியிலேருந்து திரைப்படத்தை பார்த்துருக்குறோம். திரைப்படத்திற்குள்ளாக எப்படி இருந்தது, எப்படி அந்த கேரக்டர் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் அவங்க கிட்ட தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் குறிப்பாக வந்து சொல் பேச்சு கேளாத சிதம்பரத்தில் வந்து வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிற கருப்பனா வந்து டிராவல் ஆகிறது இல்லையா, பெரிய அசுர வளர்ச்சி ஆக்சுவலி. அதை வந்து எப்படி நேர்ந்ததுங்கிற கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கூடையும் உட்கார்றது நான் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தவங்க அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ் மீடியான்னு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னை ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுன்றான்னு சொன்னார். சரி சார் சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். என் வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வழுக்குச்சு, யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை. அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ, கவலைப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும், ரொம்ப திட்டு வரேன்னு அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன்.
நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருந்துவார். என்ன இப்படி இருக்காரு இவர், ஒரு 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 இது ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேற்றுக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில் ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவயம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரல. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன். என்னன்னா திரைப்படம் அந்த திரைப்படத்துல மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாமே எல்லாரும் இன்க்ளூட் இருக்கதான். அதுக்காகத்தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனா அவங்களை நினைவு கூறுறதுங்கிறது வந்து நம்மளோட கடமை. தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுறவங்க அப்படிங்கிற முறையில் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதாக நான் பார்க்குறேன். நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணல்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படிலாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் பெஸ்ட் இயக்குநர்கள்ல வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டுலாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும் போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும், அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ள நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் டிராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கலாம். ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வெற்றி இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்கிறேன். அண்ணன் கூட எனக்கு வந்து இது 5வது படம். முதல் வந்து விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, அந்த படமா அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னன்னா படம் தியேட்டருக்கு வர்ற கடைசி நிமிஷம் வரை இங்க போராடிக்கிட்டே இருப்பார். தன்னால என்ன பெஸ்ட் கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரையும் நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டர்ல இருப்போம். அந்த டப்பிங் தேட்டரை விட்டு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியா முதல் நாள் வந்து நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு வெளியில வந்து சொல்ற அந்த இதே நீ போடுறப்பே அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்படியா அவரால் அவற்றிருந்து சினிமாவில் நான் கத்துக்கிட்டது என்னன்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளவு உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவாரு. தொடர்ச்சியா தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அதே மாதிரி இப்ப முதல்ல 2 பேரும் படத்துல ஆக்ட் பண்ண 2 பேரும் சொல்லலன்னா, நான் இன்னொரு விஷயம் வந்து படம் பார்க்கும்போது நான் அறிந்த முகங்களே சின்ன சின்ன ரோல் இருக்காங்க, எல்லாம் இன்விசிபிள் ஆயிட்டாங்க எல்லாருமே. எனக்கு நான் அறிந்தவர்களாவே இங்க இல்லை, இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஜெல் ஆயிட்டாங்க கேரக்டர் ஆயினதுனால. யாரையும் எதையும் அதை தாண்டி அவங்கள ரீட் பண்றதுக்கான ஸ்பேஸே போயிடுச்சு இந்த படத்துல. கூட வந்து இன்னொன்று வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் வந்து நான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படமாக கருதுறேன்.
அந்த எக்ஸைட்மெண்ட் நேற்று நான் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே ரொம்ப தூக்கம் இல்லை ஆக்சுவலி என்னன்னா ஒரு நேற்று வந்து இனியனுடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் வந்து லெனின் பேசுறாரு. ஆமா, லெனின் பேசுறாரு. அவரு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது படம் பார்க்கலாம், நான் வேற ஒரு இதை சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அகாடமியன், அவரு விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் டீச் பண்றவர். அவரு என்ன சொன்னார்னா, நேற்று அவர் ஒரு கட்டுரையை யூரோப்பில் இருக்கிற ஒரு பத்திரிகை எழுதினதை பத்தி நேற்று சொல்லும் போதும் 2 பேருடைய தனித்தனியா 2 பேருடைய கிடந்து காலையில் அவர் பேசுங்க, நேற்று அவர் பேசுறாரு. நானும் இதை நினைச்சேன். அது வந்து 2, 3 என்னன்னா, அதாவது தமிழ்நாடு வந்து எப்படின்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும், அதாவது நாடகம், அதாவது நம்ம பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை நான் சொல்றேன், நாடகத்துல முதல்ல இருந்திருக்கு, அப்புறம் மெதுவாக அது வந்து சினிமாவுக்கு வருது தமிழ்நாட்டில். அப்ப அதாவது கிரியேட்டிவ் பீப்புள், அதில் இன்டலெக்சுவல்ஸ், அறிவார்ந்தவர்கள், கூடவே அரசியல் தெளிவு உள்ளவர்கள் ஆல ஒரு பகுதி முதல்ல ஒன்று வருது. அது எங்கன்னா முதல்ல மராட்டி சினிமாவில இருந்து தென்னிந்திய சினிமா வரும்போது இங்க வந்து நாடகத்திலிருந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, மெல்லிய பெரியார் மற்ற சூழல்லாம் இங்க வந்த பிறகு, ஒரு அப்ரைஸ் வந்த பிறகு, திரைப்படத்துறையும் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாராரால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கிற நேரத்திலையும் அரசியல் தெளிவும் வந்த போது பராசக்தி அந்த டைம்ல அதாவது அந்த கதையை இன்னைக்கு இவங்க 2 பேரும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அது என்னன்னா, அது வந்து ஆக்சுவலா அந்த பெண்ணுடைய, அந்த அபலை பெண்ணுடைய வாழ்க்கையை தான் அந்த கதை சொல்லுது. ஆனா பின்னாடி 2 சகோதரர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து மிகப்பெரிய ஆளுமையான சிவாஜி கணேசனுடைய ஆளுமையான அந்த கலைஞரையும் 2 பேரும் மட்டுமே பெண்மணி சொல்லுது. கூட டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை படிக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப அகாடமியன்ஸ் 2 பேரும். அவரும் அதே மாதிரி சொன்னாங்க. எப்படி அதுல என்னென்ன இமேஜ் எந்தெந்த இடத்துல வருது, எந்த இமேஜ், அதாவது கோர்ட்ல இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த அவர் வந்து ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி சில இமேஜ் எல்லாம் சொன்னார். எந்த இமேஜ் வர நேரத்துல அண்ணனை பத்தி தான் பேசினாலும் பின்னாடி அண்ணா படம் இந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இதெல்லாம் அதுல இருந்து அதுல இருக்கு. அதுக்கு பிறகு நான் பாக்குறது இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்றது நமக்கு தெரியும். இதை ஊன்றி அரசியல் பூர்வமாக ஊன்றி ஆழமாக கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். இந்த இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் இது சித்தாந்த ரீதியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தலைமுறை வாழ்க்கையோடு வாழ்ந்த இது என்ன சொல்ற கமிட்டடா ஃபார் பீப்புள், தன்னை அழிச்சுக்கிட்டு ஃபார் மக்களுக்கான வாழ்க்கையே. இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம் பாருங்க, வேற மாதிரி கதை சொல்றான், இல்லைன்னா மாத்திடுறான், இல்லைன்னா அதிகாரம் வரைக்கும் வேற மாதிரி மாத்திடுது, அதை வந்து டைலூட் பண்ணிடுது, அல்லது உங்களுக்கு மக்களுக்கு அவரை வந்து முழுமையா தெரிய விடாம ஆக்கிறது. இப்படியான பல கர்த்தன் வந்து அதுக்கு நடுவில் விழுகுது இருந்துட்டு. அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் சொன்னது போல பொது படிவமா, ஏற்கனவே நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பொது படிவமா கொண்டு வர்றது. இப்ப அதே தான் நான் என்ன சொன்னேன், அதோட அவங்க பேசுறதோட நான் அந்த வேலை வரும்போது அதை கனெக்ட் பண்ணிட்டேன். என்னன்னா, அன்னைக்கும் பாப்புலர் சினிமாவுக்குள்ள வந்துதான் பராசக்தி வந்து வேற வேலை செஞ்சு. இன்றைக்கு அதாவது மார்க்சிய சித்தாந்தத்தோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அந்த பார்வையோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அதனுடைய ஆழத்தையும் தெரிய விடாம மக்கள் பக்கத்துல மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிற மனிதர்களை மக்கள் பக்கத்துல அவங்களை அறிய விடாம ஆக்குறதுக்கான சக்தி இருக்கு பாருங்க. அது வந்து பெருகி அவங்கள மறைக்கிற காலகட்டத்துல பொது மொழியில நான் சொன்னது போல 35-40 ஆண்டுகள்ல பொது மொழியில மக்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கிற பாப்புலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளே சொல்றதுன்றதும் மிக மிக முக்கியமான. அது வந்து இந்த படம் தான் முதன்மையாக நான் நிகழ்த்தி. இதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில எதுவும் நடக்கவே இல்லைன்னு நான் கருதுறேன். அந்த வகையில வந்து கூட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஏபிள் கிரியேட்டிவ் பர்சன், அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நல்லா பெயிண்ட் பண்ற, கடைசி வரைக்கும் ஏதோ டச் பண்ணிட்டு நாங்க இருப்போம். அது போலதான் வந்து வெற்றி ஒர்க் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வெற்றி இந்த படம் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்களே அப்படின்றதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சி வந்து. ஆனா என்னன்னா, இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, இனிமே அடுத்து வருகிற கலைஞர்களுக்கு இதுவே பாடம். நான் அப்படிதான் சொல்றேன். எப்படின்னா இதுவே பாடம். எப்படி ஒரு என்ன சொல்ற சென்சிபிள் ஆர்டிஸ்ட் எப்படி இயங்கணும், இன் வாட் வே தே ஹேவ் டு டு, எந்த வழியில
தன்னை தயார்படுத்திக்கிறணும். எந்த வழியில கடைசி வரைக்கும், அதாவது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல, அந்த போராளியினுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த கலைஞருக்கும் என்ன தடையெல்லாம் வரலாம் நாளைக்கு. அப்ப கூட நீங்க எப்படி ஒரு கலைஞர் எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் சேர்த்துதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில மிக மிக முக்கியமான படமாக நான் எப்போதும் அதை இன்னும் தொடர்ந்து வருகிற மாணவர்கள் நான் பேசுனேன். நேற்று இன்னைக்குள்ள நான் பேசுனதுல எல்லாம் எல்லா இடத்துலையும் இதே தான் பேசிட்டு வந்து பேசுவோம். தோழர், எனக்கு தமிழ் தோழர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஜெய்பீம்லயும் போலீஸ், தானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ், இப்போ இந்த படத்துலயும் போலீஸ். அநேகமா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்க இருந்த ஒரே போலீஸ் நீங்க தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தோழர், இதுல முதல் பாகத்துல வந்து நீங்க வந்து நியாயங்களை தட்டி கேட்கிற ஒரு பாத்திரமா இருப்பீங்க. என்ன சொல்ல போனா அந்த எக்ஸ்டெண்டட் கட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவுல சூடிக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கறத சொல்லுவீங்க. இந்த படத்துல கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ்னு இல்லையா, கம்ப்ளீட்டா அந்த போலீஸாக மாறி கரப்ட் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது இது த்ரூ படத்துல வந்து வளர்ந்த விஷயமா அப்படின்னு? என்னன்னா, இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி திருப்பி எங்கிட்ட வரதாவே இருக்கு. நான் காக்கி சட்டையே வேணான்னு தான் நான் 12 வருஷம் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில வந்தேன். ஆனா சினிமால வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போடுறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலேயே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல எழுதினேன். வெற்றி என்ன வந்து தான் ஒரு நாள் சொன்னாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, அதுல ஒரு கதை போட்டு அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தானாக்காரன் நான் வந்து எழுதவே ஆரம்பிச்சேன். ஆனால் 2வது படம் கண்டிப்பா போலீஸ் கதை எழுத மாட்டேன், அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டு இருக்கேன். அப்படிதான் போகுது. இந்த கதை வந்து என்னன்னா, எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசண்டை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரன்ல அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்துல வச்சாப்புல. இந்த படம் வந்தப்ப நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்ததுனால அண்ணன்ட்ட வந்து என்னண்ணே அப்படின்னு சொல்லி, நான் அங்க கடம்பூர்ல வச்சு இல்லை நான் பண்ணல, எனக்கு வந்து இருந்தேன் அப்படின்னு சொன்னா, சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமுதன் ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டாரு. ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி போலீஸ்ல நம்ம பாசிட்டிவ் கொண்டுமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டரா அந்த படத்துக்கு வந்து நடிச்சேன். முடிஞ்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டாரு, இதுல ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவா இருக்கு அப்படின்ட்டாரு. அப்புறம் வெற்றியனை கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன இருக்குன்னா, நான் படத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்குவாங்க அப்படிங்கிற நம்ம உற்சாகமா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அந்த ப்ராக்டிஸ்ல இருந்தா இது வந்துச்சு. இந்த கேரக்டர் இப்படி வரும், இப்படி நடிக்கும், எதுவுமே வெற்றி என்ன எனக்கு இல்லை, யாருக்குமே சொல்ல மாட்டாரு. நடிகர்கள் யாருக்குமே வந்து முன்ன கூடிட்டு டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது. அப்படியே வந்தா கூட அந்த டைலாக்ல சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக் மனப்பாடம் பண்றதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவாரு கேட்டு நடிப்போம் அப்படிதான் எல்லாருமே உள்ள வர்றது. அப்ப உள்ள போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு. அண்ணன் வந்து இல்லடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லா முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னாரு, அவர் தான் சேவ் பண்ண சொன்னாரு. அதோட என்னன்னா, அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல, கடைசியா நான் சாதாரணமா நடந்து வர்றேன். வந்தோடனே அவர் சொன்னாரு, இல்லை நீ சாதாரணமா வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணும்டா, நீ கேப்பை கழட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொடச்சிட்டு நான் அப்படியே வருவேன். அது என்னன்னா, அன்னன்னைக்கு அவர் சொல்றத அப்படி அப்படியே கேட்டுட்டு அடிச்சதுதான். மற்றபடி தனியா எந்த இன்புட்டும் எனக்கு தர முடியல. அது அவரோட சக்சஸ் தான். அது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பாரு, எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா, சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தோழர், இது கோவணம் கட்டுவீங்களான்னு கேட்டதை தாண்டி வேற ஏதாவது சொன்னாரா? எப்படி வந்து இந்த நடிப்பு வாங்கினாரு, இந்த பாத்திரத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா இல்லையா? ஹலோ, சாரி. இல்லை எனக்கு ஒண்ணுமே, எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு. இவ் உற்றுவாரு, எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினைச்சேன். ஆனால் இத்தனைக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன். விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னா பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டு, இவரை விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு.
அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட்ல அடிக்கணும். அப்ப மாஸ்டர் நான் 2 தடவை அடிச்சேன். மாஸ்டர் சொன்னாரு இப்படியே அடிச்சுட்டே இருக்குன்னு. ஆனா அசுரன் படத்துல நீங்க அடிச்சப்ப கைதட்டு நான் இவனை அடிக்கிறது ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. இவன்கிட்ட கேட்டேன், அண்ணே அடிச்சு ஒரே ஷாட்ல முடிச்சிருக்கேன். ஓகே அடிச்சா 2 சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்ப சொன்னா, அண்ணே உங்க பசங்க எல்லாம் நீ அடிக்காத வீட்டுல அப்படின்னா, ஐயோ சரி அடிச்சுடாத அப்படின்னா. ஆக்சுவலா முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பீட்ரெயின் சார் தான் மாஸ்டர். என்னமா அவனை அடிக்காம என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்ன தம்பி ஒரே அடி வாங்கி கம்முன்னு, இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் முடியல. நான் அடிச்சிருக்கேன். அந்த அடிச்சதுக்கு அப்புறம் தான். பட் இந்த இடத்த நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பாக்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. நாங்க 2 பேர் தான் தனியா பேசணும், வேற வழி இல்லைங்க 2 பேருக்குள்ள. அப்போ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அப்பா அண்ணா சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டார் ஆவ நீங்க சொன்னீங்க. எனக்கு ரொம்ப அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொன்னது காலையில வெற்றி என்ன சொன்னேன், ஆனா கென்னு ரொம்ப நினைச்சிட்டேன். அப்படியே அவன் ஒரு ஹீரோ பெட்டியில் அப்படின்னாரு. இந்த படத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்படியே போனதுக்கப்புறம் அந்த கோமனான்னு சொன்னதுதான் சார் ஆக்சுவலா பயங்கரமா நடிப்பாரு. வெற்றி சார் சூப்பரா நடிப்பாரு. வெற்றி சார் நடிச்சதுதான் நான் ஃபுல்லா அப்படியே இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போதுதான் ஓ இப்படிலாம் நம்ம பேசணுமான்றதே எனக்கு ஏதாச்சு. மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியும். ஏன்னா ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அந்த போனதுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அங்க ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், கேள்வி எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுனாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா, நான் தான் உங்க ஒய்ஃப் அப்படின்னு. ஒய்ஃபா என்ன சொல்றீங்க, எப்படிங்க ஒய்ஃப்? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலயே அந்த காலத்துல கல்யாணம் நடந்ததுன்னு தெரியும். அவ்வளவு சின்ன வயசுல நடந்ததுன்னு தெரியாது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து நடிக்க 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 தான் கதை தெரிஞ்சது. டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஆக்சுவல் என்டையர் சீக்வன்ஸும் படத்துல வரும்னு நினைச்சேன். எதிர்பார்த்தேன் நான் படத்துல வந்தா போதும்னு நினைச்சேன். ஏன்னா இது நம்ம கதையே கிடையாது. வாத்தியாருடைய கதை. நம்ம ஒரு பார்த்தா அதுல வரோம். எடிட்ல போயிட போது நம்ம எவ்வளவு அட்டி வாங்கியிருக்கோமே கண்டிப்பா நம்ம. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் சார் படத்தை எனிடே என்ன வேணாலும் நடக்கும். அதனால நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சார் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகல, ரொம்ப மழை. அந்த இடத்துல பாம்பு தேல் எல்லாம் நிறைய வரும். நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துல இருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்க உக்காந்து இந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு, இவங்க யாரும் சொல்லவே இல்லை. நாங்க போயிட்டு வரும்போது சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அங்க பாம்பு இருக்கு சார் அப்படின்னா. ஐயோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போ இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து ஆக்சுவலா நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போ சார் சொன்னாரு, கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும். நான் சொன்னேன், நான் லைட்டா சிரிச்சேன், உன் வாயில வருதுல முடிச்சிருங்கன்னு. ஆனா சொல்ல முடியாம இருக்கலன்னாரு. பட் எவ்ரி டைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சார் சின்ன வயசுல வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிட்டு சுத்திட்டு இருந்த பையன் தான். உண்மையில எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேம்ல. ஸோ அங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தியேட்டர்ல எப்போ வரும்ன்றதுதான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. அது நடந்துச்சு. ஹாப்பி. ஒரு கேள்வி, நீங்க சிட்டிலே வளர்ந்தவங்க இல்லையா, கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்கு. இந்த படம் இப்போ பார்த்துருப்பீங்க, கடைசி வருஷம் பார்த்துட்டீங்க இல்லையா? லேட்டஸ்ட் வருஷன் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம், ஏன்னா நீங்க ஒரு யங் ஜெனரேஷன், நீங்க ஒரு பார்வையாளரா அந்த படத்துல எதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தது, எதெல்லாம் வந்து நீங்க இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா, அல்லது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்துல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த இல்ல வில்லேஜ் வந்து எங்க அப்பா எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அது எங்க அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கை, அவர் வந்தது, அவர் எப்படி வந்தாரு, அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி.
பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. இந்த அந்த லீடர் பற்றினது, வாத்தியார்ன்ற கேரக்டர் பற்றினது, என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படி நான் என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்ததில்லை, எல்லாம் நம்ம படமாக பார்க்குறது தான். அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்ட் வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ளே கூட்டிட்டு, அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்கள் அப்பா படிப்பார், எங்கள் அப்பா அந்த சிலது எனக்கு சொல்லுவார் கதைகளா, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, இப்படிலாம் இருந்து. நேற்றுக்கு கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னது அதான், பாரு நம்ம படமாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, பட் இப்படி ஒருத்தங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவாக இருக்குன்றதான். ஸோ எனக்கு அது படமாகவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு உண்மையில நியூ. குறிப்பாக எனக்கு வந்து இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். பொலிட்டிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிறாமல் திராவிட அரசியலும் பேசணும். அதில் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவார். அதுலேயும் தோட வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமாக அவர் மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன்லேயும் வந்து அந்த குடிசையரையும் இதுலேயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து அந்த கீழ விண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும். அதில் வந்து திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும்போது இங்கே தமிழ் சூழல்ல திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையிலிருந்து போராடினதோட விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்காந்து இவ்வளவு தூரத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில திராவிட இயக்கம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு நிறைய கேள்விகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான், வந்த வழி தெரிஞ்சாதான் போறதுக்கான வழியும் தெரியும். அவ்வளவுதான். ஆனா இந்த படத்துல அது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும். ஆக்சுவலா இடதுசாரி அரசியலை வந்து பேசுறதுல முன்னாடி, அதாவது கவுண்டர் சினிமா, அதாவது ஹிந்தியில நீங்க ஷாம்பனியோட படம் எல்லாமே ஆல்டர்னேட் சினிமா பண்றதுக்கான வேற ஒரு ஸ்பேஸ்ல போய், பாப்புலர் சினிமா இல்லாம வேற ஒரு ஸ்பேஸ்ல போய் பேச வேண்டிய இடம் போய் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நான் சொல்லிட்டே இருக்கேன், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லோருக்கும் தெரிந்த மொழியிலேயே அதை பேசுறதோட கூட எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல என்னன்னா முன் பின் கதை வந்து இப்படி அப்படியும் ஓடி ஓடி நரேட் பண்றதுல அதுலயே ஒரு கவுண்டர் இதுக்கு, அதாவது போராளியா இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிற ஈரத்தையும் சொல்லுது அவர் வந்து த்ரூ டயலாக் வந்து ஃபார் பீப்புள் பேசுறது, மக்களுக்காக பேசுறது, யோசனையை வந்து சொல்றது, கூடவே கவுண்டரா வந்து அதிகாரம் வேற பேசுறதும், இது வந்து பேரலா மாத்தி மாத்தி வர்றதுனால வந்து ஆடியன்ஸ்க்கு ரீடபிளா இருக்கிறது பாருங்க, கம்பேர் பண்ணிக்கிறது கூட மனதில் என்ன ஓடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இந்த படம் இருக்கிறதும் கூட வந்து நான் சொன்னது. இப்ப நடிகர்கள் அவங்க யாரையுமே வந்து தனித்து நான் பிரிச்சு பார்க்கவே முடியல எனக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் அதுல வந்து ரொம்ப ரிமார்க்கபிளா ஜெல்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு நான் நினைக்கிறேன். அதுல கூட ஏபிள் டைரக்டர் எப்படி இவங்க எல்லாம் சொல்ற அனுபவத்தின் பேர் நடிகர்களை எப்படி என்ன சொல்றாங்க அந்த சீனுக்குள்ள அவங்க எப்படி போக வைக்கிறது, அதுக்கான பாண்டித்யமும் இருக்கிறதுனால அது ரொம்ப மிக சிறப்பாக நான் நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா இயக்குனருடைய இந்த மேதமைன்னு சொல்லுவாங்கல்ல, இன்டலெக்ட் அப்படிங்கிற மாதிரி, அது தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணத்துவம். அந்த கடைசி காட்சி ஆக்சுவலா பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால வந்து சொல்லிடுறேன். அந்த ஜீப் லாக் ஆகி நிற்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வெறுமனே வந்து ஒரு ஜீப் லாக் ஆகி நிற்கிறதாக நம்ம பார்க்கணும். ஆனா அதை தாண்டி அந்த அப்பாவி காவலர், அதாவது ஸ்டேட்டை நம்பி காவல்துறைக்கு வரணும்னு விரும்புகிற அந்த நபர் விட்டுட்டு இறங்குவார். அதுக்குள்ள வந்து அந்த பிழைப்புவாதி காவலரும் சேத்தன் மாதிரியான அந்த மோசமான காவலரும் நின்று தான் அந்த ஜீப்பை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நுவான்ஸ் வந்து அவரு எப்படி பண்ணாருன்னு தெரியல, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டுடைய நிலைமையாகவும் அது வந்து பார்க்கலாம்னு தோணுச்சு. நீங்க என்ன அதை ஆக்சுவலா ஏதாவது கிளிஃப்ல இருந்து எடுத்தீங்களா தோழர்? மலை எங்க இருந்து எடுத்தீங்க அந்த காட்சி? அந்த போலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 50-60 அடி பள்ளத்துல போய் ஜீப்பை ஏற்றி நிறுத்திட்டாங்க. இந்த சைடு வந்து ட்ரெயினை வச்சு பிடிச்சிக்குவாங்க, ஒரு பக்கம் எல்லாரும் நின்று இழுப்பாங்க. அது நான் கொஞ்சம் விழுந்தா 50 அடி பள்ளத்துல விழுந்துரு.
கேமராமேன் சார்ட்ட அண்ணன்ட்ட போய் கேட்க முடியாது. கேமராமேன் சார் கேட்டேன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கீழே போனதுனால எனக்கு பெல்ட் போட்டாங்க. அவனுக்கு மட்டும் பெல்ட் போடுங்க அப்படின்னாரு அண்ணன். எனக்கு பெல்ட் போட்டாங்க. ஆனால் பெல்ட்டோட நடிக்க முடியல. இல்லைண்ணே நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், பெல்ட்டை கட்ட சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு பெல்ட்டை கட்டிட்டாங்க. அது வந்து ஒரு 60 அடி பள்ளம். அதுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் திருப்பி இழுத்து அதை ஆட்டுவாங்க. அதுக்குள்ள ஆக்ட் பண்ற மாதிரி அந்த அந்த கம்போசிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்த போது சரி, எடுத்தோம் படம் பார்த்து ரொம்ப நல்லா போட்டேன். அந்த மலை ரொம்ப அழகான ஒரு மலைக்காடு. எங்க எந்த இடத்துல எடுத்தீங்க? அது தமிழ்நாட்டுல அப்படி ஒரு இங்க 2 இடம். அது முதல்ல எடுத்தது வந்து கடம்பூர் பக்கத்துல உள்ள மேல இருக்கும். அங்க நாங்க டென்ட் போட்டு போய் தங்கியிருந்தோம். அதான் படத்தோட முதல் பகுதியில வர்றது. உள்ள ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே சின்னதா ஜீப் நகர்த்து கல்லுகள்லாம் ஏறி போகும். அங்க எல்லாம் டென்ட் அடிச்சுட்டு டாய்லெட் எல்லாம் நாங்களே போய் இது பண்ணிட்டு அங்க இருந்து காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு அப்படியே நடந்தே போவோம். இன்னொரு விஷயம்னா உள்ளுக்குள்ள சாப்பாடு வராது. அதனால கையில சாப்பாடு எடுத்துட்டு போயிடுது. முடிச்சுட்டு அந்த சாப்பிட்ட பொருள்லாம் போட்டா விலங்கு எல்லாம் அதிகமா வந்துடும் அப்படின்ட்டாங்க. அதனால சாப்பாடு இருக்காது. பிஸ்கட்டு, டீ இது மட்டும் தான் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்புங்க அப்படின்பாங்க. அங்கேருந்து நடந்தே வருவோம். எங்களுக்கு மேல இயக்குனர் நடந்து உள்ள போயிடுவாரு. அவர் நடந்ததுனால எல்லாரும் நாங்கள் நடந்தே போவோம். அது பெரிய அனுபவமா தான் இருந்துச்சு. அந்த இந்த திரைப்படத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு வந்து பல வழிகளில் சொல்லலாம். இந்த படத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான வரலாறை சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு அந்த அந்த அமைப்பில் ஏற்பட்ட விவாதம், அதன் அடிப்படையில் அந்த கட்சி உடைந்தது, பிரிந்தது, அதிலிருந்தும் அடுத்தடுத்த கட்டங்கள் அதை எப்படி பிரிந்து வந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னா உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, கோட்பாட்டை பற்றியான ஒரு புரிதல் இருக்கு. அது வந்து இந்த படத்துல ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துலயும் நீங்க அதுல தவறு சொல்ல முடியாது அளவுக்கு. ஏன்னா வந்து மார்க்சிய இயக்க கோட்பாட்டுல நீங்க தவறா சொல்லிட்டீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ அந்த கோட்பாடு ரீதியான ஒரு வாசிப்பும் புரிதலும் அதுல ஒரு ஈடுபாடு தன்மையே இல்லை என்றால் இது வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது சிரமம். ஏன்னா மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்க விவாதிச்சு அதை நீங்க வந்து தகவலா எடுத்துட முடியும். அவர் சொல்ற மாதிரி இது தகவலா எடுக்கிறது வேற, உண்மையான ஒரு விஷயமாக சொல்றது அப்படிங்கிறது வேற. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இங்க இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திட முடியும் நம்பினதும், அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கள எல்லாத்தையும் ஒரு அமைப்பா மாற்றுவதற்காக அவர்கள் எடுத்த பெரிய முயற்சி, தொழிற்சங்கங்கள் உருவாக்கக்கூடிய பெரிய முயற்சி நடந்தது. இதுக்கு கடந்து இந்த பிரச்சனைகளில் முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்த பண்ணையார்கள், பண்ணையாரை எதிர்த்து நம்ம கென் கேரக்டர் வந்து பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழித்தொழிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பண்ணையார் வந்து என்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாரு, நான் அதனால பழி வாங்குறேன் அப்படிங்கிறது ஒண்ணு வேற. பண்ணையார்கள் முதலாளிகள் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை சமூகத்தை அழிக்கிறாங்க, ஆகவே பண்ணையார்களையும் முதலாளிகளையும் அழிக்கணும்னு எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை திட்டம் வந்து வேற. ரெண்டையுமே அந்த படத்துல வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்ப கென் கேரக்டர் வந்து போய் சண்டை போடுது அப்படிங்கும் பொழுது கென்னினுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனை சம்பந்தமா அவர் போய் சண்டை போடுறார். ஆனால் விஜய் சேதுபதியை சண்டை போடுறாரு அப்படிங்கும் பொழுது தனிப்பட்ட சொந்த பிரச்சனைக்காக சண்டை போடல, சமுதாயத்துல தீர்வு வரணுங்கிறதுக்காக போய் நிக்கிறோம். எந்த இடத்துலயுமே விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த அந்த ஆசிரியர் கேரக்டர், வாத்தியார் கேரக்டருக்கு வந்து தனிப்பட்ட எந்த பிரச்சனைக்காகவும் போன மாதிரி எல்லாம் இருந்தே இருக்காரு. அவர் வந்து சமுதாயத்தில் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கேரக்டரா வந்து படத்துல துல்லியமாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. நீங்க வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து ஒரு முதலாளியையோ ஒரு பண்ணையாரை அடிப்பதோ, கென் கேரக்டர் வந்து ஒரு பண்ணையாரை அடிக்கிறதோ வெட்டுறதோ, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வந்து படத்துல ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். படம் பார்க்கிறவங்களுக்கும் இது உளப்பூர்வமா உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அந்த பண்ணையார்கள் முதலாளிகள் இவர்களை வெட்டி கொலை பண்றது, இவங்க அழிச்சு ஒழிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அழித்தொழிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பொதுமக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அரசியல் வட்டத்தில் அதிகமான பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல அந்த அழித்தொழிப்புங்கிற வார்த்தை வந்து நிறைய வருது. என்னன்னா அனிஹிலேஷன் அப்படின்னு ஒரு தியரியை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளிவந்த சாரு மஜும்தார் வந்து இப்படி ஒரு கோட்பாட்டை முன்னெடுக்கிறார். விவசாய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது, இனி எத்தனை காலம் தான் இதை பார்த்துட்டே இருக்கிறது, இந்த பண்ணையாளர்கள்ட்ட போய் பேரம் பேசுறது, இவங்க மொத்தமா அழிச்சு ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் துவங்குற ஊர் பேர் வந்து நக்சல்பாரிங்கிற ஒரு ஊர். அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய, இப்ப நான் அர்பன் நக்சல்னு பிஜேபிக்காரன் நம்மளை திட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்களும் அர்பன் நக்சல்ஸ் தான், அப்படிதான் அவங்க பேர் வச்சிருப்போம். நம்மளுக்கு மரியாதை கிடைக்குதுனாலே இவங்க திட்டினாதான் நமக்கு மரியாதைங்கிறது அர்த்தம். அந்த அடிப்படையில இந்த நக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையை போல அவங்க பேசுறாங்க. ஆனால் நக்சல் பாரி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு கிராமத்துல உடைய பெயர் நக்சல் பாரி. அந்த கிராமத்துல எப்படி எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்ட முறை இந்தியா முழுக்க விரிவடைஞ்சது. அந்த போராட்ட முறையை எடுத்து சென்றவர்களை நக்சல்வாதிகள் என்று அழைத்தார். அவ்வளவுதான். அந்த அரசியல் விவாதம் இந்தியா முழுவதுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல ஒரு பெரிய பிளவுகளை கொண்டு வந்துச்சு. ஆனா வந்து அந்த படத்துல நுணுக்கமா காமிக்கிறாரு. அங்க இருந்த சாரு மஜும்தார் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து அரசியல் படுத்துறது எல்லாம் நம்ம வந்து இந்த படத்துல காட்சிகளாக வந்து நம்ம பார்க்க. இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெரியும். மிக மிக குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி பல பண்ணையார்களை அழித்தொழிக்கிறது, அவர்களுடைய அந்த உற்பத்தியான பயிர்களை, விளைஞ்ச பயிரை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிறது, விவசாயிகளை எடுத்துக்கிறது, விவசாய கூலிகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. புலவர் கலியபெருமாள் அவர்கள் அது போன்ற பல அறுவடைகள் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் வந்து நம்ம சமூகத்துல ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு சம்பவங்கள். அதையெல்லாம் அந்த படத்துல வந்து ரொம்ப நுணுக்கமா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஆயுதங்கள் வைத்து போராட்டம் நடத்துவது அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் போராட்டம் நடத்துவது ரெண்டு பெரிய பிரிவாக இருந்தது. அப்புறம் வந்து இது இந்திய அளவில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துறதுன்னு பேசின கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார இல்ல தமிழர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழர்கள் இனத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க, அதே போல இந்தியாவில் பல இனங்கள் இருக்குது, அந்த இனங்கள் எல்லாம் அழித்து அடக்கி ஒடுக்கப்படுது, அந்த இனங்கள் எல்லாம் விடுதலை அடைஞ்சதுனாலே இந்தியாவில் பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு விவாதம் இருக்கு. அதான் தேசிய சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய இன விடுதலை அப்படிங்கிறது அரசியல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறு குழுக்களுக்கு மட்டும்தான் அது பற்றியான விவாதங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை இந்த படத்துல நீங்க இந்த வார்த்தையை பார்க்க முடியும். இந்த வார்த்தையில இந்த படத்துல தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகக்கூடிய வார்த்தைகள்ல ஒன்று அழித்தொழிப்பு அப்படிங்கிறது, இரண்டாவது தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை. இப்ப தேசிய இனம்னா என்ன? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம், மராத்தியர்கள் ஒரு தேசிய இனம், பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம், காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம், நாகாலாந்து மக்கள் தேசிய இனம், பங்காளிகள் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனங்கள் எல்லாம் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது, அவர்களுக்கு தனிநாடே உருவாக்கி கொள்வது, தேவைப்பட்டால் தனிநாடுகளை உருவாக்கி கொள்வது என்ற கொள்கையை அன்றைக்கு முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கையை முன்வைத்தவர் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருக்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கணும், பண்ணையார்களை ஒழிச்சு கட்டணும், தொழிலாளர்களை யூனியனா மாற்றணும், இந்த முதலாளிகளை கட்டுப்படுத்தணும், இதையெல்லாம் செய்து இந்த மக்களை ஒன்றுபடுத்தி இவர்களுக்கான விடுதலை, தமிழ்நாட்டிற்கான விடுதலை வாங்கி தரணும் ஒரு பெரிய இயக்கத்தை, பெரிய படையை கட்டி போராடி அந்த களத்திலேயே உயிர் விட்டவர் தோழர் தமிழரசு. இது நம்மளுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. இதுதான் தமிழ் தேசியம், இந்த கருத்து தான் தமிழ் தேசியம். அப்ப இந்த தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி அதுக்கு கோட்பாட்டை கொடுத்து அதுக்கு ஒரு அமைப்பை கட்டி, அதான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சின்னு அந்த படத்திலே காமிக்கிறாங்க. உண்மையில அது வேற பேரு, ஆனா அதுல அந்த மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாக்கி, ஒரு கட்சியை மட்டும் வச்சு நடத்த முடியாது, மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு படை வேணும் இல்லையா? அப்ப அதற்கென்று தமிழ் மக்கள் படை அப்படின்னு படையை உருவாக்குன மாதிரி தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒரு படை உருவானது. இன்றைக்கு அவர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக
அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டாலும் கூட அதுல இருந்து வெளியில் வந்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு ஒரு படை உருவாக்கியவர் தோழர் தமிழரசு. அந்த தமிழ்நாடு விடுதலை படை பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதுல ஒரு மாற்றம் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றம். இந்த படத்துல காமிப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவலரை வெட்டி அங்க ஒரு பெண் வந்து சீர்குலைக்கப்பட்டு கிடப்பாங்க. தூக்கிட்டு காப்பாற்றி கொண்டு வரதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து அங்கே கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவங்கள். பெண்களை வந்து அதாவது ஒரு கைதி போறாரு, ஒரு கைதியை கொண்டு போறாங்க, அவரை அடிச்சு கொண்டு வர்றாங்க. அவரோட மனைவி போறாங்க, மனைவியை ரேப் பண்ணிடுறாங்க. இது பெரிய கொந்தளிப்பா வருது. அந்த சமயம் தமிழ்நாடு விடுதலை படை அந்த காவல் நிலையத்தை தாக்குது. காவல் நிலையத்தை தாக்கி அந்த காவலர்களை தண்டனைக்குள்ளாக்குறாங்க. இப்படி காவல் நிலையத்தின் மேல தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. குள்ளஞ்சாவடி தாக்குதல், இப்படி பல இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்க தமிழ்நாடு விடுதலை படை. இதுக்கு பின்னாடி தான் இந்திய அளவில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னால், மாலை 6 மணிக்கு மேல, சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த பெண் கைதியும் காவல் நிலையத்தில் வைத்திருக்க கூடாது என்கின்ற சட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய போராட்டம். நீங்க பழைய விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 80கள் கடைசியில் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரி படங்கள். விஜயகாந்த் பாப்புலர் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருந்த சமயத்தில் காவல்துறையினருக்கு எதிராக நின்று காவல்துறை அடிச்சு நொறுக்கிற மாதிரி, காவல் நிலையத்தை துவம்சம் பண்ற மாதிரி நடிச்சனால தான் விஜயகாந்த் வந்து பெரிய மாஸ் ஹீரோவா மாறினார். அதனால மக்கள்கிட்ட கோவம் இருந்தது. அதிலே பார்த்தது அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் நீங்க விஜயகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பெண்களோட புடவை இழுக்கிறது, பெண்களை மானபங்கப்படுத்துற காட்சியெல்லாம் இருக்கும். உடனே விஜயகாந்த் உள்ள வருவாரு, போலீஸ்கார அடிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போவார். ஏன் அந்த காலத்துல மக்கள் வந்து அதை கொண்டாடினாங்க? ஏன் விஜயகாந்தை வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க? காரணம் வந்து இந்த பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை பத்தி படம் வந்து, ஆனால் இந்த பிரச்சனை உண்மையில தீர்த்தது யாரு? அதுதான் வந்து தமிழ்நாடு விடுதலை படை தான் அதை வந்து தீர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு சிறைக்கு போன தோழர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைக்கு போனவங்க இருந்தாங்க. தமிழரசன் 87 கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் லெனின் கொல்லப்பட்டாரு, மாறன் கொல்லப்பட்டாரு, நாகராஜன் கொல்லப்பட்டாரு. பலர் கொலை செய்யப்படுகிறார் காவல்துறையினர். அதுல பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 20-30 பேருக்கு மேல சொல்லப்படாத எண்ணிக்கையில் கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வரலாறு யாருங்க சொல்றது? யாராவது சொல்லணும்ல. அவங்க சொந்த காசுக்காக, சொந்த தேவைக்காக கொள்ளையடிச்சாங்க. நம்ம ஊர்ல கொள்ளைக்காரங்க படத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து படமா போட்டு பார்த்துருக்கோம். ஆனா மக்களுக்காக உயிர் கொடுத்தவங்களுடைய வரலாறு யாரு சொல்றதுக்கு தயாரா இல்லாத பொழுது, இதையெல்லாம் ஒரு புனைவுகளாக, கதைகளாக, சம்பவங்களாக வைத்து ஒரு கதையை பின்னி அதை இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறார். இதை விட ஒரு பெரிய துணிச்சல் ஒரு படைப்பாளிக்கு நம்ம இந்தியாவில் பார்த்துட முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் சொன்னது, அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னாடி ஒரு உண்மை கதை இருக்கு. ஒரு பெரிய வரலாறும் பெரிய துயரமும் இருக்கு. அந்த துயரத்தை கலைந்து அந்த மக்களை மீட்டெடுத்த அந்த போராளிகளை பற்றியான அந்த திரைப்படம். அந்த வகையில தான் சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து ஒரு தடவை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 2 தடவை 3 தடவை பாருங்க. 2 தடவை 3 தடவை அந்த படத்தை வந்து நீங்க பார்த்தே ஆகும். அப்பதான் வந்து அந்த படத்துல பல நுணுக்கமான காட்சிகள் வந்து வைக்கப்படும். ஏன்னா படத்தை காட்சியை ஒவ்வொன்றா சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்களா? ஆனால் வந்து அந்த படத்துல வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ளார சங்கம் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, விவசாயிகளை சங்கமா மாத்துறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க. 2 பாடம் இருக்கும். 2 பெரிய வரலாறு. இந்தியா தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் உருவான வரலாறு என்பது பெரிய 100 ஆண்டு கால வரலாறு. அதுல அதை வந்து காமிச்சிருப்பாங்க. விவசாய சங்கம் உருவாக்குனது யாருன்னா, அதுல வந்து நீங்க கிஷோர் கேரக்டர் வந்து கரெக்டா அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. கிஷோர் கேரக்டர் வந்து கேங்கிற அந்த கேரக்டர் வந்து தோழர் ராஜ் சங்கீதன் சொல்லுவார், விரிவா சொல்லுவாரு. தமிழ்நாட்டுக்குள்ளார கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய PSR உடைய வரலாறு சொல்லுவாங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு படிக்கணும்னா அதுல தான் நீங்க படிக்க முடியும். அதுல தான் நீங்க ஆரம்பிக்க முடியும். சிங்காரவேலன் ஆரம்பிச்சு வர முடியும். இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னன்னா, பொதுவாக நம்ம ஊர்ல வந்து ஒரு தத்துவத்தை பத்தி பேசணும், ஒரு தத்துவத்தை எதிராக நிறுத்துவாங்க. ஒரு கட்சிக்காரங்களை பத்தி பேசணும், ஒரு கட்சிக்காரங்களை எதிராக நிறுத்துவாங்க.
ஒரு போராட்ட இயக்கத்தை பத்தி பேசணும், ஒரு போராட்ட இயக்கத்தை பேசாம போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்துல கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராவிட இயக்கமும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேருமே போராடணும். நீ இன்னைக்கு வந்து திராவிட கழகத்தை வந்து பெரியாரிய தோழர்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது உதாசீனப்படுத்தி பேசுறாங்க. ஆனா அந்த காலத்துல அங்க நடந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடியவர்கள் கருப்பு சட்டைக்காரர், அதே போல சிவப்பு சட்டைக்காரர். இவர் கூலி உயர்வுக்கும் இவர்களுடைய கண்ணியத்துக்கும் தொழிற்சங்கம் மாற்றுவதற்கு சிவப்பு சட்டை போட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது. அவர்களுடைய சுயமரியாதைக்காக திராவிட இயக்கம் போராடி, பெரியாரிய தோழர்கள் போராட்டம். இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மரமும் திராவிட இயக்க மரமும் இன்றைக்கு அந்த மக்களிடம் இருக்கும். இன்றைக்கு அந்த மக்களிடம் வந்து நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா சிவப்பு கொடியும் இருக்கும், பெரியார் சிலையும் இருக்கும். நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல நீங்க போய் பாருங்க, பெரியார் மண்ணு எங்க காமியெல்லாம் பல பேர் கேட்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர்ல போய் பார்க்க சொல்லுங்க, ஊருக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை வந்து அதை வந்து அனுபவிச்சிருக்காங்க. நீடாமங்கலம்னு ஒரு புக்கு வந்திருக்குது. அதுல வந்து இந்த பண்ணையார்கள் எப்படி நடத்துனாங்க, ஒண்ணு இல்லை, சமபந்தி போஜனம் வைக்கிறாங்க, எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடணுன்றது. அதுல போய் சாப்பிட்டதுக்காக அந்த தொழிலாளர்கள் எவ்வளவு தூரம் அடிச்சு நொறுக்கினாங்க அப்படின்ற சம்பவம் 1960 நடந்தது. இதெல்லாம் நம்ம சமயத்துல, நம்ம காலகட்டத்துல நடந்த வரலாறு. அதே மாதிரி குத்தக பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் வந்து திருவண்ணாமலையில் நடந்தது. 2 வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்களை வந்து அந்த விவசாயிகளை இழுத்து கொண்டு போய் அக்ரஹாரத்துல அந்த நிலத்து சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அவர் வீட்டு வாசல்ல தூண்ல கட்டி போட்டுருவார். 2 நாள் அங்க சாப்பாடு எல்லாம் கிடப்பாங்க. திருச்சி சரவணன் அந்த வரலாறு தொகுதி புத்தகமா வெளியிட்டு இருக்காரு. 2 நாள் அங்கதான் கிடப்பாங்க. அவங்கள போய் யாரும் போய் மீட் எடுக்கிறதுக்கு அக்ரஹாரத்து நுழையிறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. அப்ப பெரியாரிய பொறுப்பாளர், பெரியாருடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர், அவர் ஆட்களை இழுத்துட்டு உள்ள போவார். எடுத்துக்கொண்டு போய் கருப்பு சட்டைக்காரர் உள்ள போய் அந்த 2 பேரையும் மீட்டது மட்டும் இல்லாம அந்த விளைபொருட்களை, நெல் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து மொத்தவங்களை அடிச்சு விரட்டுவாங்க. இது வந்து இப்ப 40-50 வருஷத்துக்கு நடந்த வரலாறு, புத்தகமா வெளிவந்திருக்கு. இப்ப இதெல்லாம் எல்லாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்ல பாக்குறது. வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட பொய் செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதை மட்டும் பாக்குறவங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. இதெல்லாம் நீ உங்க அப்பாக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அல்லது உங்க தாத்தாக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் யார் மாத்தினது, இன்னைக்கு எப்படி நீங்க ஒரு மாடர்ன் லைஃப்ல நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்தது. அதனால நான் கென்ட்ட கேட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு படமே புதுசா இருக்குமே இந்த சம்பவங்கள் எல்லாமே, நீங்க உங்க தலைமுறை எப்படி இதை பாக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் ஒரு காலத்துல மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கு. முழுசா மாறுறது அர்த்தம்லாம் இல்லை, இன்னைக்கும் அது வேற வேற வகையில் நடந்துட்டே இருக்குது. இந்த படத்துல வந்து அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு காட்சியை பத்தியுமே தனியா நம்ம பேச வேண்டியிருக்கு. தோழர் ராஜ் சங்கீதன் அவர்கள் அந்த வரலாறு சொன்ன வச்சிருக்காரு. ஆக்சுவலா காட்சிப்படுத்தினதுலயும் சொன்னது போல இதுவரையில ஒரு 45 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை அது புனைவாக்குறதுனா கூட எல்லாமும் வந்து உண்மையிலே நடந்த சம்பவங்களை புனைவாக இருந்தாலும் அதெல்லாம் கதையை ஸ்ட்ரக்சர் தான் புனைவு, உண்மை சம்பவங்களை கோர்த்துருக்குறோம். அதுலயும் கூட வந்து ஆசஸ்கிரிப்ட் வந்து இதே மாதிரி நானே கேள்விப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள். அதுல குறிப்பா வந்து தலைமுறை வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து தியேட்டர்ல வந்து சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரியான காட்சி பார்த்து நானே அதை வந்து கேட்டிருக்கேனே ஒழிய, நானே பல கதைகளை அப்படியான கதைகளை கேட்டிருக்கேனே ஒழிய விஷுவலா பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி எனக்கே கலக்கம் ஆயிடுச்சு. அப்படியான காட்சிகளையும் இந்த அதாவது என்ன சொல்றது, ஒரு ஆசஸ்கிரிப்ட் ஒரு த்ரெண்டுக்குள்ளுக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் எதெல்லாம் இருக்கணும், அல்லது ஜெக்ஸ்டாபோசிஷன் மாதிரி அந்த காட்சி நிறைவு பெறும்போது ஒரு ஸ்ட்ராங் டைலாக்கோட அந்த காட்சி நிறைவு பெறுது. அது மூலியமாகவும் இது ஒரு ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். நான் அப்படி சொன்னோன்னா சும்மா வெறும் ப்ராபகேட்டிங் ஃபிலிம் கிடையாது, அது கிடையாது. இது அது வெறும் என்ன சொல்றாங்க வந்து பரப்புரைக்கு பயன்படுத்துற மாதிரியான படமும் கிடையாது. ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆக்குறது இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சனோட ஏபிள் கண்ட்ரோல் பண்ற ஒரு டைரக்டருடைய ஃபிலிமாவும் அதை பரிணமிச்சிருக்கு. அதுதான் அதில் முக்கியமான. அந்த மகாலட்சுமி கேரக்டர் பத்தியும் நிறைய இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதை பத்தியாவும் நீங்க கொஞ்சம் சொல்லிடணும். இதுல ஆக்சுவலா மஞ்சு வாரியார் பாத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி பாய் கட் பண்ணிட்டு
பைக்கில் வந்துட்டு சைக்கிளில் வர்ற மாதிரியான பாத்திரமா இருக்கும். என்னன்னா அப்படியான பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கா, சினிமாத்தனமாக இருக்குன்னு கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் என்னன்னா இப்படியான பாத்திரம் 1940களில், அதாவது இன்னைக்கே பெண்கள் வந்து இப்படியான ஒரு துணியில தோற்றத்தில் போகும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல 1940களில் அவங்க எங்கே இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் செத்து போய் இளம் விதவையான ஒருத்தர். உங்களுக்கு வைதிக பார்ப்பன குடும்பங்களில் பெண்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது இருக்கு இல்லையா, அது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மூட்டை அடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ அதை மீறி அவங்க வெளியேறணும்னு வெளியே வந்து அதுக்கப்புறமா காங்கிரஸில் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் இவங்கெல்லாம் படுற துயரங்களெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க காங்கிரஸ் விட்டு வெளியேறாங்க. அப்போ அங்க முன்னாடி நின்று கொஞ்ச நாள் வந்து இவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்து கூலி விவசாயிகள் எல்லாம் சங்கமாக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருந்த ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் ஸ்ரீனிவாசராவ், பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய உருவத்தோற்றத்தை தான் இந்த படத்துல வந்து கிஷோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேங்கிற பாத்திரம் வந்து பிஎஸ்ஆர்ங்கிற ஸ்ரீனிவாசராவ் பாத்திரம். அவர் என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு வந்து கூலி உயர்வு கேட்டுறது, அதாவது விவசாயிகளுக்கு எந்த வித சாத்தியமும் இருக்காது. கென் தோழர் நடிச்ச அந்த காட்சி இருக்கு இல்லையா, பண்ணை அடிமைகளுக்கு பண்ணையார்கள் சொல்றது மட்டும்தான் உரிமை. இன்ஃபேக்ட் வாழ்க்கை அவங்களுக்கு கூலியும் இருக்காது, கூலியை உயர்த்தியும் கேட்கவும் முடியாது. காலையில 6 மணிக்கு நிலத்துக்கு வந்து உழுகணும். அப்படி லேட் ஆயிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் நபர் மேல ஏர் இருக்கு இல்லையா, விவசாயம் பண்ற ஏர், அதை பூட்டி உழ வைப்பாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் போகும் உழுகுற வேலை. பெண்களுக்கு இன்னும் கொடுமை. அவங்களுக்கு தேவையான அந்த பாத்ரூம் இடைவெளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்துல ஒரு வசனமே வரும், அதாவது குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும், அந்த பால் ஊட்டுவதற்கான நேரத்தை கூட கொடுக்காம உழைக்க வைப்பாங்க. அதனால என்னன்னா அவங்களுக்கு மார்பிள வந்து பால் கட்டிரும். இந்த பால் கட்டு வந்து போகணுங்கிறதுக்காக அவங்க வயல்லையே பால் பீச்சி எல்லாம் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அது. அந்த காலத்துல ஒருத்தர் கிளம்பி வர்றார். அவர் அந்த ஊரும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வர்றார். செங்கோடி கட்டணும்னு வந்துட்டு அவர் ஊரே ஆளே வந்து ஒரு மாதிரி சிவப்பா இருப்பார். அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு. எல்லாரும் அவரை அணுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான தோற்றத்துல இருக்கிறவங்க தான் இங்க ஒடுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பண்ணையார்களாக வசதிகளாக இருக்கு. இவர் வந்து அந்த விஷயத்தை உடைச்சு உள்ள வீட்டுக்குள்ள போகிறது, உங்க சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பிட்றது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல வந்து அவங்களுடைய அணுக்கத்தை பெற்று பரிச்சயத்தை பெற்று அவங்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துக்கு வரைக்கும் போய் மக்களை வந்து திரட்டி அவர் வந்து போராடுறாரு அப்படின்னா, ஒரு இடம் வரும். நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சினிமாக்கள்ல பார்க்கக்கூடிய சாகசத்தன்மை இருக்கு இல்லையா, அதை விட நீங்க களத்துல போராடி பாருங்க, போராளிகள் வாழ்க்கையை பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் உங்க லைஃப். நீங்க நம்ம படம் பார்க்குற ஹீரோயிசம்லாம் இல்லை, வேற லெவல்ல இருக்கும். ஒரு இடத்துக்குள்ள அமைச்சர் வராது, பண்ணையாரை வந்து ஒரு தலித்தை வந்து அடிச்சு அது ஒரு பிரச்சனையாகி இவங்கெல்லாம் சீனிவாசராவ் வந்து பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு போராடிட்டு இருக்கிறார். இப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீஸ் வருது, அதையும் எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்சர் சென்னையிலிருந்து கிளம்பி வர்றார். கிளம்பி வந்தா இவங்க வந்து இந்த போராட்டத்தை விளக்க மாட்டோம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீனிவாசராவை பேச கூப்பிடுறாங்க. அமைச்சர்கிட்ட போய் பேச நிற்கிறார் சீனிவாசராவ். ஒழுங்கு மரியாதை வந்து வேலைகளை போக பண்ணையார்களுக்கெல்லாம் வந்து நிலமெல்லாம் வந்து பார்க்கணும், ஸோ வேலைகளை பார்க்க சொல்லு, ஏன் போராட வச்சுட்டு இருக்கேன்லாம் வந்து பேசணும் முடியாதுன்னு. எப்படி நீங்க வந்து இதுக்கு இப்படி வந்து ஒடுக்குமுறை வந்து இது பண்ணலாம், கட்டவிழ்த்து விடலாம்லாம் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, ரொம்ப ஓவரா பேசாத, நான் அமைச்சர், ஒரு ஃபோன் கால் போட்டோன்னா நாளைக்கு எங்க போலீஸ் மொத்தமா வந்து இறங்கி உங்களை அடிப்பானுங்க அப்படின்னு பிஎஸ்ஆர் சீனிவாசராவ் சொல்லுவார். உனக்காவது 24 மணி நேரம் நான் புரட்சி உங்கன்னு இப்போ கத்துனேன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது தெரியுமா அப்படின்ட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு சொல்லுவார். இப்படி நின்று போராடி, அதுலேயும் குறிப்பாக தலித் விவசாயிகளையும் பிற்படுத்தப்பட்ட விவசாயிகளையும் அவர் ஒன்று சேர்ப்பார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான சாதனம். அதை வந்து ஜீரணிக்க முடியாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணையார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் கட்டுவாங்க. இந்த படத்திலே வரும், வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து பங்காளிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து அழைச்சி வருவாங்க, அதெல்லாம் நிறுத்துவாங்க. ஸோ இப்படியான ஒரு தலைமையை பார்த்து மணலூர் மணியம்மை வந்து அதுக்குள்ள டிராவல் ஆகி அவங்க வந்து சைக்கிளில் வருவாங்க,
பாய் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஜிப்பா மாதிரியான ஒரு டாப்ஸ், அரக்கை சட்டை, தொலன்னு ஒரு சட்டை, வேஷ்டி கட்டிட்டு கையில் ஒரு சிலம்பு குச்சி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனைனா அந்த சிலம்பு குச்சி வச்சு சிலம்பம் அடிக்கிறது தான் அவங்களுடைய கேரக்டர். நின்று 47களில் 50களில் வந்து ஒரு பெண் களத்தில் நின்று மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக போராடி இருக்காங்க. அந்த இடத்த தான் தோழர் வந்து இதில் இவங்களுடைய பாத்திரமாக வச்சிருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர் வந்து சொல்லியிருந்தாரு, இடதுசாரிகளை இந்த அமைப்புகளை எல்லாம் காட்டும்போது முக்கியமாக மிகப்பெரிய துணிச்சல் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. கூடுதலாக நான் ஒரு விஷயம் சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அரசியலை காட்டும்போது துணிச்சல் இருக்குங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்கு. இந்த சமூகத்தை என்னவாக இருந்ததோ அதையும் காட்டணும், அதுக்கு தன்னலம் இல்லாமல் நின்று போராடி மடிஞ்ச ஒவ்வொருத்தரையும் காட்டணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்புணர்வுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணணும். ஆக்சுவலாக அது ஒரு பயங்கரமான பொறுப்புணர்வு. அது எந்த ஒரு தடை வந்தாலும் அதை மீறி காட்டுவதற்கான எத்தனிப்பு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி என்கிட்ட கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த பிஎஸ்ஆர், கீழ வெண்மணி, கீழ தஞ்சை, இந்த படத்தில் வர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதை சார்ந்த உங்களுக்கு நேரடி அனுபவம் வரணும்னா இன்னைக்கு டிசம்பர் 21, 24ஆம் தேதி கீழ வெண்மணின்னு ஒரு இடம் போங்க. அங்கே மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அரசியல் திருவிழா மாதிரி அங்கே வந்து கீழ வெண்மணியில் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த நினைவை, பிஎஸ்ஆரோட நினைவு, சீனிவாசராவோட நினைவு, இந்த போராட்டத்தினுடைய நினைவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு பெருங்கூட்டம் வண்டி போட்டெல்லாம் வந்து அங்கே நின்று அதை நினைவு கொண்டு போகிற நாள் அது 24ஆம் தேதி கீழ வெண்மணி. வாய்ப்பு இருந்ததுன்னா போங்க எல்லாரும். கேள்விகள் பெறுவோம். தோழர்களே, உங்களுக்கான கேள்விகள் நிறைய இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. தோழர்கள் ஒவ்வொருவராக நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா தோழர்கள் பதில் சொல்றது வசதியாக இருக்கும். முதல்ல ஒரு நன்றியோடு நானே தொடங்கி வச்சிடலாம் நினைக்கிறேன். பொதுவாக தமிழர்களுக்கு வந்து தன்னுடைய வரலாற்றை வந்து இப்ப சமீப காலமா என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்களுக்கு தனக்காக யார் உழைத்தார்களோ அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே கட்டமைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழர்களுக்காக நின்று களமாடி உயிர் நீத்தவர்களை அவர் சொல்வது புனைவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் அது புலவர் கலிய பெருமாள் தான், தோழர் தமிழரசன் தான் என்று அவர்களை நினைவுபடுத்தியதற்காக தோழருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் என்று நீங்க சொல்லுங்க. தோழரை பார்த்தா நாங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டோம். ரொம்ப நெகிழ்ச்சியான நேரம் இதுன்னு நினைக்கிறேன் நான். தோழர் நீங்க கேள்வியிலேயே ஆரம்பிச்சிடலாம். தோழர், எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். பொதுவாக இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சினிமா எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களை வந்து இங்க வந்து ஒரு பார்வை என்னன்னா, அவர்களோட திரைப்படம் சார்ந்து பேசாமல் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் மிக முக்கியமான அரசியல், அது இந்த சமூகத்துக்கு தேவையான அரசியல். ஆனால் அவர்களுக்குள் ஒரு சினிமா அப்படிங்கிற அந்த கலை அவர்கள்ட்ட இல்லாததை போலவே பெரிய ஒரு நிராகரிப்பு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன். தோழர் ரஞ்சித்தாக இருந்தாலும் சரி, தோழர் மாரி செல்வராஜாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சினிமா குறித்து அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விமர்சிக்கிறார்கள், அதெல்லாம் வேற. ஆனா அவர்களுடைய சினிமா குறித்து இங்கு பேசுவதற்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களே தயாராக இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிக்கலான கேள்வி கேட்டனா? நான் அப்படி பார்க்கல. அது என்னன்னா, இங்க நீண்ட காலமா ஒரு கதை சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க இந்த தமிழ் சினிமால. அப்ப திடீர்னு எதிர்கேள்வி கேட்ட உடனே ஒரு பயம், அச்சம் வந்து அதை தனிநபர் தாக்குதலா கொண்டு போகத்தான் இங்க முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவங்க சினிமா குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை துவங்குறதே இல்லை. அவங்க தனிநபர் தாக்குறது, அவங்க தனி குழுவா போய் நின்று அவங்கள தாக்குறது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த குரல் அவங்க அச்சப்படுத்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இந்த குரல் அவங்களை அச்சப்படுத்துது, பயப்பட வைக்குது. அதனால அந்த குரலை நம்ம வலிமையை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த கேள்வி எதனால வந்ததுன்னா, நீங்க தோழர் இன்குலாப் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளை கூட இடது கையால் புறந்தள்ளிட்டு இவர்கள் எழுதுனது இலக்கியமே இல்லை அப்படின்னு ஒதுக்கிட்டு போறாங்க.
இது ஒரு அரசியல், இங்க நடந்துட்டே இருக்கு. அதே போன்ற ஒன்றுதான் நம் தோழர்களுக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு. தோழர்களை வந்து ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன அரசியல் வன்முறை இடதுசாரித்தனம் என்னது இது அப்படின்னு பேசுற ஒரு சூழலை நோக்கி தள்ளுறாங்க. எங்கள் தோழர்களுக்கு தெரிந்த அரசியலை விட எங்கள் தோழர்களுக்கு தெரிஞ்ச படைப்பு ஆகச்சிறந்த படைப்பாளிகள் எங்கள் தோழர்கள் என்பதை நாம் தான் கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் இந்த அவையம் வாசிக்கும். எங்கள் தோழர்களுக்கு உங்களை விடவும் அதிக படைப்பிலக்கியமும் தெரியும், படைப்பூக்கமும் தெரியும் என்பதைத்தான் நான் இந்த படத்தின் மூலமாகவும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இது மக்கள் படமாயிருச்சு. இன்னைக்கு வந்து யாரோ 2 பேர் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு வன்முறைன்னு பேசுறதெல்லாம் மக்கள் தூர எழுதிட்டு போயிட்டாங்க, கொண்டாடுறாங்க. கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. படங்களுக்கான ரிவ்யூ அப்படித்தான் வருது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதை மனதார விரும்புகிறோம். தோழர்கள் உங்களோட கேள்விகளை தோழர்கள் இருக்கிறாங்க, நீங்க யாருனாலும் கேட்கலாம். யார் கேட்குறீங்க? சார், உங்களுக்கு காவல்துறையை பத்தி நல்லாவே தெரியும். உங்களை வச்சுக்கிட்டே காவல்துறை உள்ள என்னென்னலாம் நடந்ததுன்னு காந்தி சார் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடைசியா நம்மளுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. பெருமாள் வாத்தியாரை நீங்க சுடும் பொழுது எந்த மனநிலையில இருந்தீங்க? எந்த மாதிரியான ஒரு காட்சி அது? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு காட்சி. சுடுடான்னு 2 பேரை சொல்றீங்க, உங்களால் சுட முடியல. ஒரிஜினல் போலீஸ்காரன் அந்த இடத்துல என்னவா நினைச்சிருப்பீங்க நீங்க இருந்து? அதை சரியா சொல்லணும்னா, ஒரு நடிகனா போகும்போது அப்படியான எனக்கு எதிர்நிலையில இருக்கிறவரை நான் அங்க ஆக்டரா தான் நிற்பேன். எனக்கு வந்து எதிராப்புல நிக்கிறது வந்து வாத்தியாரு அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் நினைப்பேன். அது மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. அதை மட்டும் தான் நான் நினைச்சு அதை நடிச்சேன். ஏன்னா எனக்கு திரைப்படம் நாமளும் நடிக்க வந்திருக்கோம், அங்கிருந்து நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், சேதன போஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அண்ணன் வந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. எடிட் பண்ணிட்டு இருந்தப்ப நான் போனேன், ஏதோ பேசுறதுக்காக போனேன். உள்ள உட்கார்ந்தோன்னா அண்ணன் எடிட் பண்ணி அந்த சீனை காமிச்சாரு. அந்த நொடி எனக்கு வந்து மனசுலாம் கலங்கிருச்சு. அப்படியே உட்கார்ந்து அழுக வந்துச்சு. எந்திரிச்சு வெளியில வந்து போயிட்டேன். அண்ணன்ட்ட போயிட்டேன்னு கூட சொல்லலை, நான் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டேன். எனக்கு அது எதை ஞாபகப்பட்டுச்சுன்னா, பிரபா அண்ணன் இறந்து கிடந்தது ஞாபகப்பட்டு. என்னால அதை தாங்கவே முடியல. அங்கிருந்து கிளம்பி நான் போயிட்டு அடுத்த நாள் அண்ணன் வந்து சொன்னேன், அந்த காட்சி வந்து எனக்கு பிரபா அண்ணன் ஞாபகப்படுத்துச்சுன்னு எனக்கு பயங்கர மனசு வலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியாடா அப்படின்னு கேட்டாரு. நிஜமாண்ணே, நீங்க அட்டாச் சொல்லுங்க, காட்டுங்க, யாராவது சொல்றாங்களான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அப்படியே, ஆனா அது எனக்கு சினிமால அது அப்படியே அமையுது. எனக்கு நான் எப்போதுமே இங்கதான் நிக்கிறேன், ஆனா என் வாய்ப்பு எல்லாமே அங்கிட்டுதான் போகுது. அது என்னன்னு தெரியல. அதே சார் தமிழ் சார், அதே காவல்துறை பத்தி தான் டானாக்காரன்லயும் எடுத்திருப்பீங்க. அதுல வேற மாதிரி இருக்கும், அதுல ஒரு உண்மை இருக்கும். காவல்துறைக்குள்ளேயே நடக்குது என்று இன்னொரு பக்கமும் காட்டியிருக்கீங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? நான் டானாக்காரன் படம் எடுத்ததுனால தப்பிச்சினேன். அதுக்கப்புறம் தான் என்னை வந்து இவன் நம்மால் போலக்கு அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஜெய்பீம் நடிச்சுட்டு இம்மிடியேட்டா டானாக்காரன் ரிலீஸ் பண்ணேன். அந்த படம் தான் என்னை காப்பாத்துச்சு. சார், விடுதலை படம் நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்தது. சின்ன ஒரு அதில் நெருடல் ஒன்று, இதில் யார் ஒன்று அதில் ஆன்சர் பண்ணலாம். என்னன்னா, நம்ம பெண்ணையும் பேசுகிறோம், பெண்ணையும் விடுதலை பேசுகிறோம். ஆனால் வந்து அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஹீரோயின் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை காலத்துலலாம் கலந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தை போகுது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அவங்கள எந்தவித போராட்டலையும் காட்டவும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க காட்டல. இன்னும் ஒரு விஷயம் காட்டுறாங்க, அவங்க அப்பாவும் அண்ணனையும் கொலை பண்ண சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க வந்து தொட்டில் ஆட்டின்னு இருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆன பிறகு பெண்களோட சுதந்திரம் பறிக்கப்படுதா? அது என்ன சொல்ல, அந்த பஞ்சாலைங்கிறது ஒரு தனி கதை. அது சார்ந்த ஒரு திரைப்படமே பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதையை தான் அண்ணன் எடுத்தாரு. அதை நம்ம கால சூழல் இருக்குல்ல, இந்த முதல் பகுதி அண்ணன் காமிக்கும் போது எல்லாரோட கண்ணு வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல மட்டுமே இருந்துச்சு. இதை குறைக்கணும், அப்பதான் சரியா வரும் அப்படின்னு சொன்னப்ப, அப்பவும் அந்த பொண்ணு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை வந்து வெளியிடுவாங்க, என் இணையர் இல்லாமல் இதை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தில் போய் பெண்கள் களத்துக்கு வராமல் இங்கே நம்ம எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பேசுவாங்க.
உங்களுக்கு திரைப்படம் தானே, நம்மளா திரைத்துறை தானே இருக்கும், ஒரு பெரிய படைப்பு எடுத்து என்ன சொன்னால நான் சொன்னது நான் நடிச்சது வருமா வராதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அது திரைக்காலத்தில் சுருக்கும் போது சில விஷயங்கள் நம்ம முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடும். சரி சார், திரைத்துறையில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குது, கட்டில் நிறைய பேர் போகும், எடிட்டில் நிறைய போகும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீனாவது வச்சுருக்கணும். அவங்க வந்து ஏதோ பாடம் எடுக்கிற மாதிரியாவது, சில ஏதோ போராட்ட காலத்தில் வந்து பேசுகிற மாதிரி எடுத்துக்கணும். அவங்க கல்யாணம் ஆன பிறகு டோட்டலாகவே அவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வருது. பெண்ணியம் அந்த இடத்துல வந்து குறைக்கப்படுதா? அந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான காட்சி வந்து மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை குறித்தான ஒரு புத்தகம் கிடையாது. அந்த படத்துடைய கோட்பாடே வந்து தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். தத்துவமா பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய தத்துவமே தேசிய இனங்களின் சுயநிர்ணய உரிமை தான். அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வெளியிடக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவராக மகாலட்சுமி காமிச்சிருப்பான். பெண்கள்கிட்ட போய் இறங்கி களத்தில் வேலை செய்யக்கூடியவங்க மகாலட்சுமி 2 இடத்துல காமிச்சிருப்பான். அதனால ரெண்டையுமே பிரிச்சு வந்து இடத்துல காமிச்ச மாதிரி தெரியும். இல்ல அதுதாங்க, 2 கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 2 காட்சி இருக்கு. இல்லைங்க, உங்க காட்சி நீங்க முழுசா பாருங்க. நான் சொல்றது படத்தை ஒரு தடவை பார்க்காதீங்க, ஒரு 3-4 தடவை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் என்னன்றது புரியும். அது திருமணத்துக்கு பிறகு நிறைய பணிகள் செய்யறதா தான் காமிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்பு செஞ்சதை விட நீங்க என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல் வேலைங்கிறது வீட்டுக்கு வெளியே நான் முடிவு பண்ணுவீங்க. அரசியல் வேலை அரசியல் சம்பந்தப்பட்டது. ஒரு புத்தகம் எழுதுற விளையாட்டான விஷயமா இல்ல, பெண்களை ஒருங்கிணைக்கிற விளையாட்டான விஷயமா இல்ல, ரெண்டையும் அவங்க செய்வாங்க. ஆனா மகாலட்சுமி செய்யறதா அந்த படத்துல 2 பவர்ஃபுல்லான காட்சிகள் இருக்கு. கதை வந்து வாத்தியாரை பத்தியான கதை. சரிங்களா? கேகே வந்து மிக முக்கியமான கேரக்டர். யாரு? வாத்தியார் கேகே. அவருடைய வரலாறையே அந்த படத்துல சொல்லல. அவர் பையனே இழந்திருக்கிறாரு, அதை பெருசா படத்துல சொல்லல. அது என்னன்னா, அந்த படத்துல வாத்தியார் என்கின்ற ஒருவர் யாராலெல்லாம் உருவாக்கப்படுகிறார் அப்படிங்கிற இடத்துலதான் இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. மகாலட்சுமி கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம அதை கவனிக்கல. பொதுவாக வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஹீரோயின் பார்க்குறோம்னா அது ரொம்ப குறைந்தபட்ச அளவில் பார்க்குற தன்மையில கூட அதை மிஸ் பண்ணலாம். ஆனால் அந்த படத்தை 2 தடவை 3 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உள்வாங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தி சார், கம்யூனிஸ்ட் போராளிகள் அப்படின்னு போராட்டம் காலங்காலமாக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்காங்க, வலதும் இடதும். ஆனா போராட்டக்காரர்கள் இறந்து கொண்டு இருக்காங்க. மேல இருக்கவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு ஏத்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடித்தானே இருக்காங்க இன்ன வரையும். அதாவதுங்க, ஒரு அரசியல் கோட்பாடு எப்படி இயங்குதுங்கிறத பொறுத்து தான் அதை பேச முடியும். அதுல கட்சி இருக்கலாம், கட்சி இல்லாம இருக்கலாம். கட்சி வந்து அந்த அரசியல் கொள்கையை எடுத்துக்கொண்ட கட்சிகள், நடைமுறைப்படுத்துகிற கட்சிகள், பல விஷயங்கள் இருக்கும். அதனால நம்ம ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வச்செல்லாம் ஒரு கொள்கையை முடிவு பண்ண முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட புரட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இயங்கினாங்க அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய வரலாறு. படம் சொல்லக்கூடிய வரலாறு, அந்த புரட்சியாளரை பத்தி பேசிய வரலாறு. அப்படிதான் நம்ம வந்து அதில் வந்து பார்க்கணும். வயலன்ஸ் ஃபிலிம்ல அது என்னன்னா, அந்த இது அந்த கான்ட்ராஸ்ட் இருந்தாதான் இந்த கதை. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா 60ல 60s தான் ஒரு, அதாவது விஷுவல் ஹிஸ்டரியிலேயே உலகம் முழுமையில வயலண்ட் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது அது காமிக் புஸ்தகமா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, அதுல எப்படின்னா வயலண்ட் சீக்வன்ஸ், அதாவது ஒருத்தரை கழுத்தை அப்படி வெட்டுனா தலை ரத்தம் பீச்சு அடிக்கும், தலை அப்படியே பறக்கும் பாருங்க. அது மாதிரி எல்லாம் வந்து காமிக் புத்தகத்துல படம் வரையணும் அதுக்கு முன்னாடி. அதே மாதிரி சினிமாவில் சுட்ட உடனே ஒருத்தர் சுட்ட உடனே ரத்தம் எல்லாம் தெரிச்சு விழுகிற மாதிரி, கை வெட்டுனா கையை போற மாதிரி இப்படிலாம் சினிமாவில் இமேஜ் வராது. அதாவது 70s அப்புறம் தான். அதுலயும் குறிப்பா வந்து சாம் பெக்கின்பான்னு ஒரு டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர், நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர். அவர் படம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் தான். ஆனா அந்த படம் லவ்வ சொன்ன மாதிரி அந்த படமும் சொன்னதில்லை.
அதாவது லவ் சொல்றது கூட அதை வந்து இமேஜ் அப்படி இருக்கும். ஆனா வந்து அது மாதிரி தான் வந்து இதுல வர நானே ரொம்ப பெரிய கேப் வயலண்டான சீக்வன்ஸே இதுல பாக்குறேன். அதான் அதுக்கு அர்த்தம். அதை வந்து பொது இடத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது அதுக்கு அடுத்து இம்மீடியட்டா குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் வந்து சாப்பாடா வாங்கிக்குது. அடுத்த இடத்துல இப்படியான காட்சியம் வரும்போது தான் இது எல்லாமும் இந்த என்ன சொல்றாங்க, அது ஒரு பேலே தான், கிட்டத்தட்ட பேலே மாதிரி தான். அந்த மாதிரி தான் இது பிரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி தோழர், அந்த இடதுசாரி தலைவர்கள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு இந்த படமே விடையும் கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட ஒரு சிறந்த தத்துவம் இருக்கு, அந்த தத்துவத்தை பின்பற்றி போவோம் அப்படிங்கிறது. தத்துவம் வந்து தலைவர்களை சார்ந்தது கிடையாது, தலைவர்களை யாரும் பின்பற்ற போறதும் கிடையாது. தலைவர்களை பின்பற்றினா அது வந்து படத்துல வர்ற மாதிரி விசிலடிச்சா மூஞ்சுகளாகவும் அந்த தலைவரை தூக்கி சுமக்கிற, அந்த தலைவர் சொல்லுகிற கொள்கை திட்டத்தை வந்து தூக்கி சுமக்கிற விஷயமா மட்டும்தான் இருக்கும். தத்துவம்ங்கிறது என்ன? இடதுசாரி. இடதுசாரிய தத்துவத்தை பின்பற்றுவதற்கு எவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை என்னவாக செயல்படுத்தணுங்கிற சிந்தனையை வந்து ஒவ்வொருத்தருக்குமே அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து முன்வைக்கிற விஷயம். இதுக்குள்ளேயே நிறைய டிராவல்ல கொள்கை முரண்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு மாறிலாம் வந்து அந்த இடதுசாரிய பயணம் வந்து நடக்குது. அதனால இது அமைப்புகள்ல, தலைவர்கள்ல, கட்சிகள்ல தலைவர்கள்ல இருக்கிறாங்க, சிக்கலா இருக்கிறாங்கன்னா அது எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. ஆனா நம்ம இடதுசாரியா இருக்கோமாங்கிறதான் கேள்வி. இடதுசாரியா இருக்கிறதுக்கு தலைவர் தேவையில்லை, தத்துவம் வந்தா போதும். அப்புறம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த படங்கள். அதை அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு எதுவுமே அமரன் படத்தில் பார்த்தோம். இருங்க நான் பேசுறேங்க, அப்புறமேல கேளுங்க. இருங்க நான் பேசுறேன், அப்புறமே பேசுறேன். இல்லைங்க, இது சினிமா தான். ஆமா, உண்மை வந்து இன்னும் வயலண்டா இருக்கும். சரிங்களா? ஸ்டெர்லைட்ல ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கைய வாயில சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள். நீங்க வந்து பரமக்குடியில அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 2011 துப்பாக்கி சூடு நடந்த போது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொண்ட பையனை ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளவு பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ 10 மணிக்கு மேல நின்று டீ குடிச்சிங்கன்னா போலீஸ்காரவங்களை எப்படி நடத்துறாரு? ஏன் சார் இங்க டீ குடிக்கணும்னு கேட்க மாட்டாரு. ஏன் நிக்கிற போ, அதை சொல்றதுக்கு எந்த போலீஸ்க்கும் ரைட்ஸ் கிடையாது. 10 மணிக்கு மேல டீ குடிக்கக்கூடாது இந்திய சட்டத்தில் சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேல டீ கடை திறக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் சொன்னது கிடையாது. அப்ப இந்த வயலன்ஸுக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரர் முன்னாடி நம்மளால கையை கட்டி பவியமா நிக்கிற பசங்க பாக்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமா? அது கொலை குற்றமா? அது ஒரு விதிமீறல், அவ்வளவுதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்கு போலீஸ் நிக்குது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத் நடந்திருக்கு, இத்தனை சாவு எப்படி நடந்திருக்கு யாரா கேட்டோமா? எத்தனை ஃபைன் கட்டிருப்போம் அந்த 4 வருஷத்துல? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளைக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். வயலண்டான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளைக்காரன் நம்மளை நடத்துறதை விட மிக மோசமா நடத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தோட 10 மணிக்கு மேலே டீ குடிக்க போகணும்னு யாரும் சொன்னது கிடையாது. 12 மணிக்கு ஹோட்டல் கடை திறக்கணும்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்குது. அப்ப
அப்போ இப்படிப்பட்ட ஒரு வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வயலன்ஸ் என்ன ரியாலிட்டியில் இருக்குதோ அது இந்த படத்தில் இல்லை. அந்த அளவில் வந்து வெற்றி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார். இதுவே வந்து நீங்க கமர்ஷியலா பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்க குண்டு உள்ள போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சு அடிச்சது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்க. ஆனால் அரசாங்கம் எவ்வளவு பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்காரு படத்தில். ரத்தமே காமிக்காம வயலன்ஸ் காமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த படத்துல அந்த அதிகாரி மேல உட்கார்ந்து சொல்றாரு, இந்த போலீஸ் ஆபீசர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியா இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றாரு. நீங்க நடக்குதா இல்லையா? ஊர்ல எல்லா ஊர்லயும் தான் நடக்குது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் நடக்குதா, அந்த ஜாதிக்கார ஆபீசரை போடு, அந்த ஜாதிக்கார போலீஸ்காரரை அனுப்பு, அந்த ஜாதி அதிகமா இருக்க ஒரு ரெஜிமெண்ட் அனுப்புங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த படத்துல ஒரு காட்சியில் அழகா வந்து அது வந்து சொல்லிருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய வயலன்ஸ். இந்த இந்த படத்துல இருக்கக்கூடிய மூஞ்சில் அடிக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொண்டு இருக்கிறது. ஆனால் தோழர் ஓவியர் மருதவர் சொன்னது மாதிரி இது எதுவுமே பொது தளத்தில் விவாதிக்கப்படாத விஷயங்கள், பொது தளத்தில் துணிஞ்சு சொல்லப்படாத ஒரு விஷயங்கள். அதில் அந்த வந்து இந்த சீஃப் செக்ரட்டரி காமிக்கிறார். இதுவரைக்கும் சீஃப் செக்ரட்டரி படத்தில் வந்ததே கிடையாது எந்த படத்துலையுமே. எந்த திரைப்பட தமிழ்நாட்டினுடைய திரைப்படம், இந்திய திரைப்பட உலகத்தில் வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி கேரக்டர் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவர் வீட்டோட காமிச்சு அதுல வந்து புலக்கரையோர வச்சிருக்கிறாரு. அது ஒரு அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய வீடு அப்படின்னு ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காமிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு சேர்ல உட்காந்து ஒரு போனை வச்சுட்டு ஒருத்தனை சுடணுமா வேண்டாமா, ஒருத்தனை கொல்லணுமா வேண்டாமா, ஒருத்தனை பதவி உயர்வு கொடுக்கணுமா வேண்டாமா, ஒருத்தனை தண்டனிக்கணுமா வேண்டாமா, ஒரு முதலமைச்சருக்கு எதை சொல்லணும், ஒரு பத்திரிகையில் எது செய்தியா வரணும், ஒரு பத்திரிகைக்காரனை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா, எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிவு பண்ணும். அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் அமைச்சர் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அப்ப இந்த நபரை பற்றி இதுவரைக்கும் எந்த திரைப்படத்துல வந்திருக்கானா இதுவரைக்கும் வரல. அவர் அங்க சொல்றாரு பத்திரிகையில் செய்தி வரல, அங்க சொல்றாரு செய்தி இருந்த பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்றாங்க, அங்க அவர் சொல்றாரு இவர் கொண்டு போய் வேற கேம்ப்ல மாத்துறாங்க, அவர் அங்க சொல்றாரு வாத்தியாரை சுட்டுக் கொள்றாங்க. அவர் சொல்றாரு கடைசி என்ன சொல்றாரு, பெருமாள் என்ன ஆனா நம்ம சொல்ல வேண்டாம், தலைவர் வருவாருன்னு சொல்லி அந்த மக்கள் கடைசி வரைக்கும் உண்மையான தலைவரே கிடைக்காம அந்த மக்கள் போராட்டத்துக்கு வராம போயிடும். இன்னைக்கு அதுதான் ஈழ போராட்டத்துல தேசிய தலைவர் வருவாருன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றப்பட்டோம். அது வந்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நிகழ்காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வன்முறைகள். இந்திய அரசாங்கம் வந்து பிரபாகரன் அவருடைய டெத் சர்டிபிகேட் கொடுக்கல, இலங்கை வந்து டெத் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணலாம் சொல்லி நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அடுத்து ஒரு இயக்கமே வராம அடுத்து மக்கள் போராடாம தடுத்து நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க பல கதைகள் நம்ம இன்னைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் இதை இந்த படத்துல காமிக்கிறாரு, சொல்றாரு. அதுல வெள்ளைக்கொடியோடு வந்து கைதானவர்களை என்ன பண்றது, முள்ளிவாய்க்கால் வெள்ளைக்கொடியோடு வந்தவங்களை முட்டி போட வச்சு சுட்டு கொண்டதை நம்ம பார்த்தோம், வீடியோவா பார்த்தோம். இந்த படத்துல காமிக்கிறார் நேரடியா வெள்ளைக்கொடியோடு வர்றவங்களை சுட்டுக் கொள்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு எந்த சட்டமும் கிடையாது, அரசாங்கத்துக்கு எந்த விசாரணையும் கிடையாது. அது தப்பு பண்ண அதிகாரி அதே ஜீப்ல தான் உட்காந்துருப்பாரு. ஆனா நேர்மையா நடந்து கொண்ட வாத்தியார் கொலை செய்யப்படுவார். அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த வாத்தியார் தன் குடும்பத்துக்கும் குழந்தையோடும் அவரோட காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படத்துல வந்து நம்ம அரசியலை பார்க்கக்கூடிய அதே சமயத்துல நான் வேற ஒன்று சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பொது இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் எனக்கும் உங்களை மாதிரி ஆசை தான், போராட்டத்தில் வரணும்னு. ஆனால் என்ன சார் பண்ணுறது, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, மாதமான நானும் சம்பளம் வாடகை தரேன், நானும் மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் தான் வீட்டில் சாப்பாடு இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் இருக்கிறதா. மக்கள் சமூகத்துக்காக போராட வர்ற எல்லாருக்கும் கமிட்மெண்ட்டும் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள்.
அதெல்லாம் விட்டோம். நாங்கள் குடும்பங்களை அதிகமாக நேசிக்கின்ற காரணத்தினால சமுதாயத்தை நேசிக்கின்றோம். அவ்வளவுதான். அது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், குளிச்சுட்டு இருப்பாரு. அப்போ மகாலட்சுமி சொல்லுவாங்க, நீ குளிக்கிற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு நீ பாட்டு குளிக்க வேண்டியதானே, ஃப்ரீயாக குளிக்க வேண்டியதானேன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் விஜய் சேதுபதி பதில் சொல்லுவார், ஏன் அவன் புருஷன் இழுத்துட்டு போகிறப்ப அம்மனை கட்டை இழுத்துட்டு போகணும்னு சொல்றியா போலீஸ்காரன் வந்து. நகைச்சுவையான காட்சியாக இருக்கும். ஆனால் ஒரு போராட்ட இயக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்னைக்கு எப்போ எது நடக்கும்ன்றது தெரியாது இருக்கு இல்லையா, அதான் அதை வெளிப்படுத்தியிருப்பார். போலீஸ்காரரு வந்து நீ சட்டப்பேட்டெல்லாம் போடுங்க சார், ஷூலாம் போடுங்க சார் கூட்டிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து அண்ணாமலை கிடையாது, நம்ம வந்து சாதாரண போராட்ட இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நேற்றுக்கு அண்ணாமலை போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. எங்களையும் போராட்டம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இந்த பழைய பஸ்ஸை கொண்டு வருவாங்க, பல்லவன் பஸ், கவர்மெண்ட் பஸ், பழைய பஸ் வரும். அந்த பஸ்ஸில் எங்களெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு நேற்றுக்கு ஆம்னி பஸ்ஸில் கூட்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பழைய பஸ்ஸில் கூட்டிட்டு போகிறப்ப அந்த பழைய பஸ்ஸில் கண்ணாடி விழுந்து உடஞ்சிருச்சு. அது இல்லைனாலும் நின்றுட்டு இருந்தாலுமே விழுந்து உடஞ்சிருக்கும். நாங்கள் ஏறின சமயத்தில் விழுந்து உடஞ்சிருச்சு. உடனே வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்து சேதம் விளைவித்ததாக வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி குன்ற சட்டம் போட்டு 7 வருஷமா கேஸ் நடத்தினாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் சொல்றாங்க, உடஞ்ச கண்ணாடி வந்த பஸ் நம்பர் வேற, இவங்க ஏறின பஸ் நம்பர் வேறன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு நாங்க 7 வருஷமா கேஸுக்கு அலைய வேண்டியிருந்தது, 4 மாசம் ஜெயிலில் உட்கார வேண்டியிருந்தது. ஆனா அண்ணாமலைக்கு ஆம்னி பஸ், எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதாவது இதெல்லாம் படத்துல வந்து ரொம்ப நுணுக்கமாக அது காமிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை குறைஞ்சபட்சம் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம், போராளி வாழ்க்கை, கோட்பாடு, கொள்கை இதெல்லாம் நம்ம நல்லவா தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா, இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு எங்களை போன்றவர்கள் நாங்கள் ஏதாவது கூட்டம் போட்டு நடத்தணும், இன்னும் 4 பேர் இன்னும் கேட்பாங்கன்னு நம்புறேன். நான் ஏதோ பேசுறாங்க இல்லைன்னா நம்மளால என்ன கேட்பாங்க, இது வேலை இல்லை, இது பொழுதுபோல சும்மா போராட்டம் கூடி பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்சம் எங்களுக்குலாம் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த படம் வந்து ஒரு உணர்வை தரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு கடைசியாக நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து அது நான் நினைக்கிறேன் 80s 70s அங்கேயே 80s வந்த படம் விண்ட் அண்ட் லைன்னு ஒரு படம். இதில் சில பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்தீங்க. விண்ட் அண்ட் லைன்னு ஒரு படம். அது வந்து மொராக்கோனுடைய புரட்சி, மொராக்கோனுடைய தனித்த நாடாகிறதுக்கு அதுக்கான புரட்சியை செய்த ரைசூலியுடைய வாழ்க்கையும், அது அமெரிக்கன் காலனியாக இருந்த, அதாவது ரூஸ்வெல்ட் காலத்தில் அது அமெரிக்கன் காலனியாக இருந்தது. அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் வேல்யூவேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொன்னா, அதாவது அந்த புரட்சியாளர் ரைசூலியா வந்து செயின் கானரி தான் நடிச்சிருப்பாரு. அவர் தான் அந்த புரட்சியாளர் நடிச்சிருப்பாரு. ஷான் கானரி நடிச்சது. அதுல என்னன்னா, இங்க இருக்கிற தூதுவர், அமெரிக்க தூதுவருடைய குடும்பம் இங்க இருக்கும். அந்த குடும்பத்தை, தூதுவருடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி அவர் இறந்துருவாரு. அந்த ஆக்ஷன்ல இறந்துருவார் அந்த இவர். இந்த அவருடைய மனைவியும், இந்த தூதுவருடைய மனைவியும் குழந்தைகளையும் இந்த புரட்சியாளர்கள் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிருவாங்க, டெசர்ட்ல பிடிச்சி வச்சிருப்பாங்க. அங்க வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரூஸ்வெல்ட் மக்கள் முன்னாடி, எதுக்கு சொல்றேன் இதை, இங்க இருக்கிற இப்ப எல்லாரும் சொன்னது போல எனக்கு உடனே நினைவு வருது, இது கம்பேரிட்டிவ் எல்லாம் ஞாபகம் வருது. இங்க பேர் என்ன, அரசு அதிகாரிகள் பேசுற மாதிரியே அங்க வந்து ரூஸ்வெல்ட் வந்து மக்கள் முன்னாடி பேசுறாரு. கிளம்பும் போது நான் நல்லா பேசுறேன்னா, எப்படி பேசுறேன் அப்படி கேட்பாரு அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி ஒரு பகுதியும் கூடவே மக்களோடு மக்களாக சேர்ந்து புரட்சியாளர் அந்த மொராக்கோவில் இயங்குறதுல, அந்த படத்துல பாதிக்கு பிறகு ஹாஸ்டேஜா இருக்கிற தூதுவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளும் இந்த புரட்சியாளரோட சேர்ந்து இயங்குறது இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரிதான் வந்து நான் எப்படி சொல்றேன்னா, எங்கேயோ இப்படிலாம் வந்து தமிழ் பரப்புல, அதாவது என்ன சொல்லுங்க, அக்கறையோடு இருக்கிற கலைஞர்களால் இந்த படங்கள் வருகிறது. அதுதான் எனக்கு சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா அந்த உண்மைங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சது முடிச்சிடலான்னு நான் பார்க்குறேன். இந்த படத்துல ஒரு வசனம் வரும். சூரி வந்து வாத்தியார் பாத்திரத்துக்கிட்ட, ஐயா உங்களை பத்தி யாருமே எங்களுக்கு சொன்னதில்லை அப்படின்னுவார். அதுக்கு வந்து இவர் வந்து சொல்லுவாரு,
எங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறது தான் அதிகாரத்தோட வேலையாக இருக்குது அப்படின்னுவாரு. அப்போது நமக்கு இங்கே சொல்லப்படுகிற தலைவர்கள், சொல்லப்படாத தலைவர்கள், சொல்லப்படுகிற போராட்டம், சொல்லப்படாத போராட்டம், இப்படி வந்து இருக்குது. இதில் சொல்லப்படாத தலைவர்கள் பற்றியும் சொல்லப்படாத போராட்டங்களை பற்றியும் நம்ம தேடி போய் கண்டறிஞ்சாதான் உண்மை தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மொபைல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, மெட்டா ஏஐலாம் பயன்படுத்தியிருப்போம். நீங்கள் வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் கூட ஃபோட்டோ அனுப்பும். அது அனுப்பாத ஒரே ஒரு ஃபோட்டோ என்ன தெரியுமா? எல்டிடி தலைவர் பிரபாகரன்னு போட்டு பாருங்க, கிடைக்காது. மெட்டா ஏஐ வரைக்கும் ஒரு நபரை மறைக்கிறாங்க அப்படின்னா அவர் தான் உண்மையான தலைவராக இருப்பார் இல்லையா? இதில் வர்ற வாத்தியார் வந்து சாரு மஜும்தாராகவும் இருக்கலாம், பிஎஸ்ஆராகவும் இருக்கலாம், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனாகவும் இருக்கலாம்னு நினைச்சேன். நன்றி. இதில் நான் வந்து இயக்குனருக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து முதல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ஆக்சிடென்ட் காமிச்சிருப்பாங்க, அதனுடைய விளக்கத்தை 2வது கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் அந்த ரயில் தண்டவாள தகர்ப்பு வழக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வழக்காக, மருதையாற்று பாலம் தகர்க்கப்பட்டு அந்த ரயில் விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த ரயில் தண்டவாள தகர்ப்புக்கு அப்புறம் தான் போராட்ட இயக்கங்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோசமான பார்வை வந்து பரப்பப்பட்டது. போராட்ட இயக்கம்னாலே பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மக்களை கொலை பண்றவங்க பரப்புரை நடந்திருக்கும். ஆனால் மருதையாற்று பால தகர்ப்பிலே அரசாங்கம் தான் அந்த குண்டை வெடிக்க விட்டது. அதன் மூலமாக பொதுமக்கள் இறந்து போகும் பொழுது அந்த கெட்ட பெயர் யார் போகும்னா அந்த போராட்ட இயக்கத்தின் மீது போகும் என்கின்ற காரணத்தினால அந்த மருதையாற்று பால குண்டு வெடிப்பு என்பது நடத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை வைத்துக்கொண்டு தமிழரசன் மீது ஒரு அவப்பெயரை பரப்பினார். அதே மாதிரி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்து ஒரு விமானத்தில் ஒரு குண்டு, இலங்கைக்கு செல்லக்கூடிய விமானத்தில் வைக்கப்பட்ட குண்டு, குண்டு வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை விமான நிலையத்தில் வெடிப்பதாக இருந்த ஒரு குண்டு. ஆனால் வந்து விமானம் கிளம்பாம இருக்கக்கூடிய சூழலில் இங்கே ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஆனால் அந்த குண்டு எடுக்கப்படலை. அந்த குண்டு இங்கே வெடிக்குது, இங்கே பொதுமக்கள் சாகும்போது அந்த போராட்டத்தின் மீது ஒரு களங்கம் வந்து பிறப்பிக்கப்படுது. அப்ப இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யும். அதுதான் மருதையாற்று பாலத்தில் நடந்தது. மருதையாற்று பாலத்தில் தமிழரசன் மீது நடத்தப்பட்டது. அதே போலதான் இந்த போராட்டத்தின் மீது நடத்தப்பட்டது. அப்ப போராடுகின்றவர்கள் மீது ஒரு அவப்பெயரை கொண்டு வருவதற்கான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கும். அப்படி தமிழரசன் மீது ரொம்ப நாள் தமிழரசனை பற்றி பேசாமல் இருந்ததற்கான ஒரு காரணமாக மருதையாற்று பாலம் தகர்ப்பு வந்து காரணமாக இருந்தது. ஆனால் அதன் உண்மை காரணம் என்பது அவர்கள் போராட்ட இயக்கங்களின் மீது எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம், அதிகாரிகள் வேண்டுமென்றே அதை அனுமதித்து அந்த அவப்பெயர் அந்த போராட்ட இயக்கங்களுக்கு மீது வந்துச்சு. இந்த சம்பவம், இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, 2009 இனப்படுகொலை போர் நடந்ததுக்கு பின்னாடி, ஈழப்படுகொலை நடந்ததுக்கு பின்னாடி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் விழுப்புரத்தில் ஒரு தண்டவாளம் தகர்க்கப்பட்டது. வைகை எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து அந்த தண்டவாள தகர்ப்பு பக்கத்தில் நின்று அந்த ரயில் தண்டவாள தகர்ப்பிலிருந்து அந்த ரயிலை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ், பெரிய பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஆனால் அடிப்படையில் என்னன்னா, அதற்காக ஒரு தமிழ் தேசிய தோழரை வந்து கைது பண்ணாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் தான் அந்த குண்டு வச்சாரா அப்படிங்கிறத நிரூபிக்கப்படவே இல்லை. அப்ப இது எதுக்குன்னா, திரும்பவும் இங்க தமிழ்நாட்டில் போராடக்கூடியவர்களை தவறானவர்களாக, வன்முறையாளர்களாக சித்தரிப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்துச்சு. குடிசை கொளுத்துறது யாரு, ஆட்டோ எரிச்சது யாரு, எல்லாம் வீடியோ வெளியே வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் போலீஸ்காரர்களா செஞ்சாங்க. இது வரைக்கும் எந்த போலீஸ்காரர்களாவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. ஸ்டெர்லைட் என்ன நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளாவது தண்டிக்கப்பட்டார்களா? அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்று ஒரு நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் தண்டிக்கப்படலை.
அப்ப இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது? போராடக்கூடிய மக்களை தவறானவர்கள் என்று சித்தரிப்பதற்காக தொடர்ச்சியாக காலங்காலமாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மருதையாற்று பாலம் தகர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்தப்பட்டு போராட்ட அமைப்புகள் நசுக்கப்பட்டுச்சு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை அதை காரணமாக வைத்து இங்கிருந்த அனைத்து அமைப்புகளும் நசுக்கப்பட்டது. இன்னைக்கு பல பேர் திராவிடத்தை பத்தி திட்டுறாங்க. ஆனா பெரியாரிய இயக்கங்கள் முழுமையாக நசுக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான். இப்ப இது எல்லாமே ஒரு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லைங்களா? இது நாங்க அன்றாடம் பார்த்துட்டே இருக்கிறோம். அது யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு 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 எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருந்தது. இன்றைக்கு வெற்றிமாறன் அவர்கள் இந்த சம்பவங்களை பின்னணியில எப்படி யார் இயங்குறாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்துறாரு. பொதுவாக நம்ம சொல்ல விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றவாளிகளை காட்டுறதுனால எந்த பயனும் கிடையாது. இந்த கட்சி தப்புன்னு சொல்லி அந்த கட்சி கொண்டு வந்துடலாம், அந்த கட்சி தப்பு இந்த கட்சி கொண்டு வந்துடலாம். கட்சி அஞ்சு வருஷத்துக்கு தடவை ஆட்சி மாற்றம் பண்ணிடலாம். அதிகாரிகளை நீங்கள் மாற்றவே முடியாது, அதிகாரிகளை தண்டிக்கவே முடியாது, அதிகாரிகளை கேள்வி கேட்கவே முடியாது, அதிகாரிகளின் முடிவை நீங்கள் மாற்றவே முடியாது. அதிகாரிகள் தனி உலகம், அவர்கள் எடுக்கிறது தான் முடிவு. அதன் கீழ் தான் மக்கள் நாம் தண்டிக்கப்படுறோம். அவர் எடுக்கக்கூடிய முடிவை அரசியல்வாதிகள் கேட்டே ஆக வேண்டும். அப்ப இந்த நாட்டை நடத்துறது அரசியல்வாதிகள் அல்ல, IAS IPS அதிகாரிகள் அப்படிங்கிறது இந்த படத்தில் நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியக்கூடிய வகையில் இந்த படம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு அரசியல்வாதி ஒரு MLA பண்ணாரு, அமைச்சர் பண்ணாரு, கட்சிக்காரன் பண்ணாரு, நம்ம எல்லாம் பேசுவோம். அது மேலோட்டமான ஒரு தவறான நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் கொள்கை சார்ந்த தவறுகள் அவங்க பண்றதா அது இந்த படத்துல கொடுத்துருக்கிறாங்க. முதல் முறையாக இந்த படத்துல இது வெளிப்படையாக வந்திருக்குது. உங்ககிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்திலையும் சொல்லி இந்த படத்தை குறைந்தபட்சம் 2 முறை நீங்க பார்க்க சொல்லுங்க. இப்படி ஒரு திரைப்படம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கு, 70 வருடம் கழிச்சு ஒரு திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் எல்லாம் ஆதரிச்சாதான் இதே மாதிரியான திரைப்படங்கள் பல்வேறு வரலாற்று சம்பவங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இங்க இருக்கு. அந்த நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வெளியில் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே நீங்கள் இந்த படத்தை கொண்டாட வேண்டும், தமிழ் சமூகம் கொண்டாடணும். இந்தியாவில் ஒரு படத்தை பண்ணுவதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை, அதை விட்டு மரம் செய்திருக்கிறார். ஒரு தமிழ் திரையுலகம் இதை துணிச்சலாக இன்னைக்கு மோடியின் ஆட்சியில துணிச்சலாக அதை செய்திருக்கிறார்கள். தமிழ் சமூகம் இதை கொண்டாட தவறியது என்றால் தமிழ் சமூகத்தின் மீதான ஒரு குற்றச்சாட்டு வரலாறு நெடுக இருக்கு. அது அந்த தப்பை பண்ணிடாது. அமரன் மாதிரியான படம் எல்லாம் வருது, புஷ்பா மாதிரி படம் எல்லாம் ஓடுது. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த படம் அதையெல்லாம் 2 மடங்கு ஓடணும். ஓடி வெற்றி பெற வச்சாதான் இது போன்ற படங்களை பல இயக்குநர்கள் செய்வாங்க. வெற்றிமாறன் இன்னும் அதிகமாக இந்த மக்களை சார்ந்து பேசுவதற்குரிய துணிச்சலை கொடுக்க முடியும். ஆகவே தமிழ் சமூகம் மிக பெரும் கடமை பெற்றிருக்கிறது. தோழர் வெற்றிமாறன் அவர்களும் அவரது குழுவை சார்ந்த அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை, புரட்சிகர வாழ்த்துக்களை இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? தோழர் எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று அவர் கென் ஃபர்ஸ்ட்ல சண்டை போடும்போது ஒரு வசனம் பேசுவார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. என்னோட பேர் நாளா இல்லை கருப்பா, என் பேரை நான் தான் சொல்லணும், நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அது எந்த இடத்துல நான் பார்த்தேன்னா, உங்களை வேற ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்துறத ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் கடைசி இவர் நல்ல போலீஸா இருந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவார். அது இந்த சிதம்பரம் கேரக்டர் படிச்சு நீ மேல அதே தப்ப மற்றவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்ற அந்த இடத்துல முடிச்சத இங்க கிளைமேக்ஸ்ல இவர்கிட்ட நல்ல போலீஸா இருந்துட்டு சடனா அவர் அந்த அதிகாரத்துக்கு வந்த உடனே அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல முடிச்சிருப்பாரு. அதை பத்தி தான் அவங்களோட கருத்து. கிட்டத்தட்ட எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். தோழர்